நீ பணத்தை சம்பாதிப்ப, வீட்டை சம்பாதிப்ப, இடத்தை சம்பாதிப்ப, படிப்பை சம்பாதிப்ப, பொண்டாட்டி பிள்ளைய புருஷனை சம்பாதிப்ப. ஜீவனை சம்பாதிச்சியா? உலகம் முழுவதையும் நீ ஆதாயப்படுத்தினாலும் உன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் லாபம் என்ன? அந்த கேள்வியை ஆண்டவர் கேட்கிறாரு. நீ என்ன பதில் சொல்ல போற? எப்படி இப்படிலாம் வாழ்றான், எப்படி இப்படிலாம் வீடு கட்டியிருக்கான், எப்படி இப்படிலாம் பெரிய படிப்பு படிக்கிறான், எப்படிலாம் சம்பாதிக்கிறாங்க. நம்ம இந்த பைபிளை தூக்கிட்டு என்னடா வாழ்க்கை, ஒண்ணும் இல்லையே, ஆஜீர்வதிப்பாரு சும்மா சொல்லிட்டுறோம் அப்படின்னு இவங்க மனதாட்சியே இவங்களை பலவீனப்படுத்துது. பலிபீடத்தை சுத்தி சுத்தி வர்றவன் நான் சுத்த இதயத்தோட சுத்துறேன், சுத்த கைகளோட சுத்துறேன். அவன் சுத்தவே இல்லை, ஆண்டவரை தேடவே இல்லை. அவன் முன்னாடி உள்ள என்ன நல்லா இருக்கு, அவங்களுக்கு இன்னும் ஆசீர்வாதம். என்ன செய்யறான்? அவனை பார்க்க வைக்கிறான். மனசாட்சி கருவப்பட்டவர்கள் மனசாட்சியை யார் கருவினாரோ அவரை தான் பார்க்க வேண்டும். இந்த புருஷனை வச்சுக்கிட்டு இந்த பிள்ளையில வச்சுக்கிட்டு என்ன நீயா வாழ்றது? அதுக்குதான் பரிசுத்தாவி, அதுக்குதான் சபை, அதுக்குதான் ஊழியக்காரங்க. வேண்டான்னு ஆண்டவர் சொல்லிட்டாரா? உனக்கு வேண்டாம் அழின்னு சொல்லிட்டு உடனே அழிச்சிரு. என்னென்ன காரியம் எனக்கு பிடிக்காது, வேண்டாம், உன் வாழ்க்கையில் இருக்க வேண்டாம், அழிச்சிரு, எடுத்துரு, விட்டு விலகிரு. கர்த்தர் சொல்லுவாரா? நான் விலகிரு. வாலிப இச்சைகளுக்கு விலகி ஓடு. ஏமாந்துராத. உன்னுடைய அழைப்பு விசேஷமானது, உன்னுடைய அபிஷேகம் விசேஷமானது, உன் சபை விசேஷமானது, உன் கையில கொடுக்கப்பட்ட ஊழிய விசேஷமானது. ஏமாந்துராத, தைரியமா இருக்கணும். அதனால ஆண்டவர் உன்னை என்ன சொன்னாரோ அதுக்கு ஒபே பண்ணிரு. நீனா சூஸ் பண்ணிட்டு இருக்க சொல்லிட்டு கண்ணீரை வடிச்சிரு, இதயத்தை உடைச்சு காரியம் நடக்கும். உன் ஜெபம் கேட்கப்படும், உன் குடும்பத்திற்கு பிரச்சனை மாறும், மறையும். உன்னுடைய எதிர்கால தேவைகள் எல்லாம் அற்புதமா கர்த்தர் சந்திப்பார். சோத்ரா ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உங்களோடு கூட இணைந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை சிந்திக்கவும் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் கர்த்தர் தந்த பாக்கியத்துக்காக கர்த்தரை நன்றியுடன் துதிக்கிறேன். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ராத்திரி வேளையிலே நாம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் 6 வசனத்தை வாசிக்க கேட்போம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். பரிசுத்த யோவான் சபையாகிய நம்மை தேவனுக்கு முன்பாக நிறுத்தி பார்க்கும்போது ராஜாக்களாக ஆசாரியர்களாக தேவனே நம்மை ஆக்கி வைத்திருக்கிறார் என்று எழுதி உணர்த்துகிறார். பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சபை ஒரு ஆசாரிய கூட்டம், ஒரு ராஜாக்களின் கூட்டம். தேவனே அப்படி செய்திருக்கிறார். அதை செய்வதற்காக அவர் சிலுவையை தெரிந்து கொண்டார், அதில் தியாக பலியாகிறார், இரத்தம் சிந்துகிறார். இந்த இரத்தத்தினாலே கழுவப்பட்ட கூட்டம் ஆசாரியர்கள், ராஜாக்கள் என்று பரிசுத்த யோவான் சொல்லுகிறார். கழுவப்படுதல், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அவர் கழுவுகிறார், தம்முடைய ரத்தம் கொண்டு அவர் கழுவுகிறார். எங்கே கழுவுகிறார்? எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9 அதிகாரம் 14 வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 9:14.
நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். அப்போ மனசாட்சி சுத்திகரிக்கப்பட வேண்டும். அதை தேவன் செய்கிறாரா? யாருக்குள்ளே மனசாட்சி சுத்திகரிக்கப்படுகிறது? அவர் சுத்திகரிப்பதற்காக பயன்படுத்துகிற காரியம் அவருடைய இரத்தமாக இருக்கிறது. சிலுவையிலே சிந்திய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் நம்முடைய மனசாட்சியில் இருக்கிற குற்ற உணர்வுகள், செத்த கிரியைகள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. குற்ற உணர்வுகள் நீங்க நம்முடைய மனசாட்சியை குற்ற மனசாட்சியாய் நம்மை குற்றப்படுத்தி கொண்டிருக்கிற, நமக்குள்ளே இருந்து நம்மையே குற்றப்படுத்தி கொண்டிருக்கிற அந்த மனசாட்சியை ஆண்டவர் தம்முடைய இரத்தத்தினாலே கழுவுகிறார், குற்ற உணர்வுகளை நீக்குகிறார். இப்போ யாருடைய மனசாட்சி குற்ற உணர்வுகள் நீங்க அப்படி நீங்குமானால் நல்ல மனசாட்சி உண்டாயிரும், சுத்த மனசாட்சி உண்டாயிரும். இந்த சுத்த மனசாட்சி நல்ல மனசாட்சி யார் இறைவன் இயேசுவினிடத்தில் பெற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் தான் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள். எங்கேயோ எப்படியோ கழுவுகிறார் அப்படின்னு வாய்ச்சிட்டு போயிடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் அது நடக்கணும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது என்று சொன்னால் நம்முடைய மனசாட்சியை ஆண்டவர் சுத்த மனசாட்சியை மாற்றுகிறார். குற்ற மனசாட்சியை, அந்த குற்ற உணர்வுகளை நீக்கி போட்டு நல்ல மனசாட்சி, நற்சாட்சி கொடுக்கிற ஒரு மனசை நமக்கு தேவன் தருகிறார். இதைத்தான் யோவான் எழுதுகிறார். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் அற நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கு உண்டாயிருப்பதாக. ஆமென். அப்போ பரலோக தேவன் காணக்கூடாத இறைவன் ஒரு மனுஷனிடத்திலே அன்பு கூறுகிறார். இறைவனை காணவில்லை, அவருடைய அன்பை எப்படி காண முடியும்? தம்முடைய குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பி, அனுப்பப்பட்ட குமாரனை சிலுவைக்கு அனுப்பி அவருடைய உடலில் ஓடிக்கொண்டிருந்த இரத்தம் முழுவதையும் இந்த பூமியிலேயே சிந்த வைத்து அவரை மரிக்க வைத்து அவரை அடக்கம் பண்ண வைத்து 3ஆம் நாளிலே அவரை உயிரோடு எழும்ப வைத்து அவர் பரலோகத்திலே ஏற்றுக்கொள்கிறார். இறைவனுடைய அன்பை நாம் புரிந்து கொள்வதற்கு ஒரே வழி இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து வழியாகத்தான் காணக்கூடாத இறைவனை காண முடியும், அவருடைய அன்பை பெற முடியும். தேவன் அன்பு கூறுகிறார், இறைவன் அன்பா இருக்கிறார், காட் இஸ் லவ் அப்படின்னு எழுதி போட்டுருவானுங்க. இறைவன் அன்பா இருக்கிறார் என்று சொல்லுவார்கள். யாரிடத்தில் அன்பா இருக்கிறார், எப்படி அன்பு செலுத்துகிறார் என்பதை நம்முடைய கரங்களில் இருக்கிற வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லி தருகிறது. அப்ப கிறிஸ்து சிலுவையிலே மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணி இருக்கிறார். கிறிஸ்து மரிக்காவிட்டால் இறைவனுடைய அன்பு தெரியாது. உலகத்தில் பிறந்த எல்லா மனுஷனுக்கும் இறைவனுடைய கருணை, காருண்யம், இரக்கம் கிடைக்கத்தான் செய்கிறது. வெவ்வேறு வழிகளிலே இறைவனை அவர்கள் தேடுகிறார்கள். எல்லாருக்கும் இறைவனுடைய கருணை கிடைக்கிறது, காருண்யம் கிடைக்கிறது. ஆதாமின் வழியாக வந்த மனித சமுதாயத்திற்கு இறைவன் அன்பு செய்கிறார். நித்திய ஜீவனுக்குள்ளே பரலோகத்துக்குள்ளே பிரவேசிப்பதற்கு தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பி அன்பு செய்திருக்கிறார். தம்முடைய குமாரனை விசுவாசிக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவன், குமாரனை விசுவாசியாதவன் நித்திய ஜீவனை காண்பதில்லை.
இப்போ மறு உலக வாழ்க்கைக்கு இரட்சகர் இயேசு கிறிஸ்து தான் வழி. இந்த உலகத்திலே மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இறைவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த வாழ்க்கையை சுதந்திரிக்க வேண்டுமானால் அவருடைய குமாரன் என்று அழைக்கப்படுகிற இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரணும், சிலுவையில் மரிக்கணும், ரத்த சிந்தனும், அடக்கம் பண்ணப்படணும், உயிர் தள்ளணும், பரமேறி போகணும். இந்த வழியில் இயேசு கிறிஸ்து வந்தார். இவர் மரித்ததினாலே காணக்கூடாத இறைவன் உங்கள் மேல் என் மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணியிருக்கிறார். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரிக்காவிட்டால் காணக்கூடாத இறைவனுடைய அன்பை புரிந்து கொள்ள முடியாது. உலகத்தில் பிறந்த எல்லா மனுஷனுக்கும் கிடைக்கிற அன்பு தான் கிறிஸ்தவர்களுக்கும் கிடைக்கும். கடவுள் இல்லைன்னு சொல்றவங்க, கடவுள் இருக்கிறார் நம்புறவங்க எல்லாருக்கும் இறைவன் கருணை காட்டுகிறார். இந்த உலக வாழ்க்கையில் அவங்களுக்கு என்ன நன்மை செய்யணுமோ செய்கிறார். ஆனால் உங்களுக்கு எனக்கும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்ட ஒரு வாழ்க்கை யார் பெற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு இறைவனுடைய அன்பு வித்தியாசமானது. குமாரனை விசுவாசிக்கிறதுனாலே கிடைக்கிற அன்பு, குமாரனை சிலுவைக்கு அனுப்பி மரிக்க வைத்ததுனாலே கிடைக்கிற அன்பு, இந்த அன்பு மறு உலக வாழ்க்கைக்கு கொண்டு போய் சேர்த்து. இந்த உலக வாழ்க்கைக்கு மட்டும் இல்லை, மறு உலக வாழ்க்கை அதான் நித்திய ஜீவன். குமாரனை விசுவாசிக்கிறவன் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்கிறான். குமாரனை விசுவாசியாதவன் நித்திய ஜீவனை காண்பதில்லை. சில இடங்களில் ஜீவன் ஜீவன் எழுதியிருக்கும், சில இடங்களில் நித்திய ஜீவன் எழுதியிருக்கும். அதனுடைய பொருள் என்ன? மறு உலக வாழ்க்கை, மரணத்திற்கு பின்பு வாழப்போற வாழ்க்கை. எப்படியாயிலும் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கு அப்படிமா பவுல். மறுரூப வாழ்க்கையை பேசிக்கொண்டே வருகிற பவுல் மரணத்திலிருந்து உயிரோடு எழும்பி வாழ போற வாழ்க்கையை பற்றி சொல்லுவான். மறு உலக வாழ்க்கைக்குள்ளே பிரவேசிப்பதுதான் நித்திய ஜீவன், நித்திய வாழ்வு. அதை பற்றி இந்த உலக மக்களுக்கு கவலை இல்லை, பேர் கிறிஸ்தவர்களுக்கு கவலை இல்லை. இந்த உலகத்திலே வாழும் வாழ்க்கைக்காகத்தான் இயேசுவை தேடுகிறார்கள். இம்மைக்காக மாத்திரம் தேடுகிற கிறிஸ்தவர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். 1 கொரிந்தியர் 15:19 வாசிங்க. இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்பட தக்கவர்களாய் இருப்போம். எல்லா மனுஷரை பார்க்கலன்னா என்ன? கடவுள் இருக்கிறார் என்று நம்புற கூட்டத்தாரை விட, கடவுள் இல்லை என்று சொல்லுகிற கூட்டத்தாரை விட, இந்த கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிற கூட்டம் பரிதாபத்துக்குரிய கூட்டமாக போய்விடுவார்கள் என்று சொல்லுகிறேன். எல்லாரும் இறைவனை தேடுறாங்க, எல்லாரும் கடவுளை தேடுறாங்க, எல்லாரும் கடவுளை பற்றி தான் பேசுறாங்க. மறு உலக வாழ்க்கை, மரித்த பிறகு உயிர் தெளிந்து வாழப்போற ஒரு வாழ்க்கையை பற்றி தான் பவுல் அதிகமாக வலியுறுத்துவார். இயேசு கிறிஸ்து பூமியில் இருந்தபோது அதிகமாக வலியுறுத்துவது மறு உலக வாழ்க்கையை அறிவு, மறு உலக வாழ்க்கை குறித்த விசுவாசம், மறு உலக வாழ்க்கை குறித்த ஒரு தெளிவு, ஒரு தரிசனம், இது இறை மக்களுக்கு இருக்க வேண்டும். எல்லா மனுஷரை பார்க்கலும் பரிதாபத்துக்குரிய கூட்டமா போயிடக்கூடாது. இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவை தேடுகிறவர்கள், அதுக்காக ஜெப கூட்டம் வைக்கிறது, அதுக்காக உபவாச கூட்டம் வைக்கிறது, இந்த இம்மைக்கில வாழ்றதுக்காக மட்டும்தான். அதில் கண்ணீரோடெல்லாம் அழுது ஜெபம் பண்ணுவாங்க. அவங்க இம்மைக்காக மாத்திரம்.
மறு உலக வாழ்க்கைக்காக அவர் கண்ணீர் வடிக்கிறது இல்லை, ஜெபம் பண்ணுகிறது இல்லை. மறு உலக வாழ்க்கையை தான் நித்திய ஜீவன், நித்திய ஜீவன் என்று இயேசு போதித்தார், அப்போஸ்தலர்கள் போதித்தார்கள். முதலாம் நூற்றாண்டிலே கூடி வந்த திருச்சபை மக்கள் கூட்டம் மறு உலக வாழ்க்கையின் மேல் உள்ள நம்பிக்கையிலே அவர் இயேசுவை தேடினார்கள். இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவை தேடுகிறவர்கள் பரிதாபத்துக்குரிய கூட்டம் என்று பவுல் அந்த வசனத்தில் குறிப்பிடுகிறார். எல்லா மனுஷரை பார்க்கலும் பரிதபிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். நம்ம அந்த கூட்டத்திலே, அந்த கிறிஸ்தவ கூட்டத்தில் போயிடக்கூடாது. நாம எல்லாரும் மறு உலக வாழ்க்கைக்கு உரியவர்கள். மறு உலக வாழ்க்கை இந்த உலகத்திலேயே தொடங்கினவர்கள். யார் தொடங்க முடியும்? மறு உலக வாழ்க்கை இந்த பூமியில ஆத்தும ரட்சிப்பை பெற்றவர்கள். 1 பேதுரு 1:8-9 வாசிக்கும் போது அது தெளிவாக அதில் சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாய் இருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் களி கூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். அப்ப காணாத தேவனிடத்தில் அன்பு கூறுகிற கூட்டம், ஆத்தும ரட்சிக்கப்பட்டவங்க இப்ப தேடுறது வேற, காணாத இறைவனை தேடுறது. அவரை காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள், அவரை தரிசியாமல் இருந்தும் அவர் மேல் விசுவாசம் வைத்திருக்கிறீர்கள். யார் அப்படி வைக்க முடியும்? மனசாட்சி சுத்திகரிக்கப்பட்டவர் மட்டும்தான் முடியும். கள்ள மனசாட்சி, குற்ற மனசாட்சி, துர்மனசாட்சி இப்படியெல்லாம் வைத்து கொண்டு வாழுகிறவர்கள் அந்த நித்திய வாழ்வுக்கு தகுதி அடைய முடியாது. மறு உலக வாழ்க்கைக்குள்ளே அவர்கள் பிரவேசிக்க முடியாது. அதுக்கு வழிகாட்டுகிறவர் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து, ரத்தம் சிந்தின கிறிஸ்து, அடக்கம் பண்ணப்பட்ட கிறிஸ்து, 3ஆம் நாளே உயிரோடு எழும்பி பரலோகம் போன கிறிஸ்து, பிதாவின் வலது வருஷத்தில் இருந்து பரிந்து பேசுகிற கிறிஸ்து, இந்த பூமியிலே பரிசுத்த ஆவியை அனுப்பி சபையை கட்டி எழுப்பி கொண்டிருக்கிற கிறிஸ்து. அப்ப முதலாவது மறு உலக வாழ்க்கைக்கு தேவன் செய்வது, ஒவ்வொரு மனுஷனிடத்திலும் செய்வது என்ன? அவனுடைய மனசாட்சியை கழுவுகிறார். பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நீங்களும் நானும் ஒருமித்து கூடி வந்து ஆராதனை செய்வதற்கு ஒரு தகுதி வேணும். கத்தோலிக்கர்கள் ஆராதிக்கிறார்கள், சிஎஸ்காரர்கள் ஆராதிக்கிறார்கள், நம்மை போல பல திருச்சபை மக்கள் ஆராதிக்கிறார்கள். தேவன் அங்கீகரிப்பாரா? இறைவன் அங்கீகரிக்கணும்ல. மாற்று மதத்தில் உள்ளவர்கள் எல்லாம் இறைவனுக்காக இறைவனை தேடித்தான் ஆராதிக்கிறார், வழிபாடு செய்கிறார். இறைவன் அங்கீகரிப்பாரா? உங்களுடைய ஆராதனை, என்னுடைய ஆராதனையை தேவன் அங்கீகரிப்பாரா? அப்ப பரலோகம் அங்கீகரிக்கிற ஒரு வழிபாடு, மனசாட்சி சுத்திகரிக்கப்பட்டவர்கள் ஆராதிக்கிற வழிபாடு. உங்க மனசாட்சியை இயேசு சுத்தம் பண்ணி இருக்கிறாரா? கழுவி இருக்கிறார். உங்க மனசாட்சியை நீங்களே கேட்டு பாருங்க. அவன் சொல்லணும் இவன் சொல்லணும் அவசியம் இல்லை. உங்க மனசாட்சியே உங்களுக்கு சாட்சி கொடுக்கும். கழுவப்பட்டிருக்கீங்களா? அவர் கழுவினார், பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். ஒரு சுத்தமுள்ள மனசாட்சியை இயேசு எனக்கு தந்திருக்கிறார் என்ற நிச்சயம் இருக்குமானால் உங்கள் பாடல்கள், உங்கள் ஆராதனைகள், உங்கள் ஜெபங்கள் பரலோகத்திலே அங்கீகரிக்கப்படும். இறைவனுடைய அங்கீகாரம் நமக்கு வேணும். இப்போ மனசாட்சி கழுவப்பட்டுட்டா நாம் அவரை காணாவிட்டாலும் அன்பு செய்து கொண்டு இருப்போம். ஏன்னா மனசாட்சியை சுத்திகரித்தவராக அவரை தரிசிக்காவிட்டாலும் அவர் மேல் ஒரு விசுவாசம் வைத்திருப்போம். அப்ப அவர் மேல விசுவாசமும் அன்பும் இந்த சபை வைக்கணும். அவரு நம்ம மேல வச்ச அன்பை மரணத்தின் மூலமா வெளிப்படுத்திட்டார். அவர் ஆங்கில் இறைவன் தம்முடைய குமாரனை சிலுவைக்கு அனுப்பி ரத்த சிந்த வைத்து மரிக்க வைத்து காணக்கூடாத அந்த இறைவன் உங்களிடத்தில் என்னிடத்தில் அன்பு கூர்ந்தார் என்பதை சிலுவையிலே வெளிப்படுத்தி இருக்கிறார்.
அவர் மரித்ததினாலே தமது அன்பை விளங்க பண்ணியிருக்கிறார். ரோமர் எத்தனை அதிகாரம் வாசிங்க. அஞ்சாம் அதிகாரம் 8வது. அப்போ தேவன் விளங்க பண்ணுகிறார். அது அவருடைய ஆங்கில். உங்க மேல என் மேல இறைவன் நம்மளால் காண முடியாத அந்த இறைவன் அன்பு கூர்ந்திருக்கிறார். நாம் அன்பு வைக்கிறதுக்கு முன்னாடி அவர் அன்பு கூர்ந்திருக்கிறார். அந்த அன்பை எப்படியா புரிஞ்சுக்கிறது, எப்படி விளைகிறது, அதைத்தான் அங்க எழுதுகிறார். திரும்ப வாசிங்க 5:8. நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். அப்போ தேவன் அந்த அன்பை எப்படி விளங்க பண்ணியிருக்காருன்னா, கிறிஸ்து சிலுவையிலே ரத்த சிந்தி மரித்தார். பார்த்தீங்களா? கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணியிருக்கு. அது அவருடைய ஆங்கில். அவருடைய குமாரனை அனுப்பி ரத்த சிந்த வைத்து உங்களை என்னை நேசிக்கிறேன் என்பதை விளங்க பண்ணிட்டார். அவர் சிலுவையில் மரித்து அடக்கமப்பட்டு உயிர் தெளிந்து அவர் பரலோகம் போயிட்டார். அவர் ஒரு சபையை உண்டாக்கிட்டு இருக்கார். பரிசுத்த ஆவியை அனுப்பி சபையை கட்டுகிறார். இது தேவன் செய்கிறது. நாம அவர் மேல எப்படி அன்பு வைக்கிறோம், நாம அவர் மேல எப்படி விசுவாசம் வச்சிருக்கோம், அந்த விசுவாசம் சரியா லிங்க் ஆயிருச்சா, அந்த அன்பு சரியான லிங்க்ல இருக்கா அப்படிங்கிறத நாம ஃபீல் பண்ணணும்னா நம்முடைய மனசாட்சி முதலாவது கழுவப்படணும். குற்ற மனசாட்சி உள்ளவர்களுக்கு அதை ஃபீல் பண்ண முடியாது, உணர முடியாது. தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை அவர் விளங்க பண்ணிட்ட அந்த அன்பை நாம் உணர்ந்து கொள்ளணும். நாம உணரணும்னா நம்முடைய மனசாட்சி கழுவப்படணும். நம்முடைய மனசாட்சியை கழுவுகிறதுக்காகத்தான் அவர் ரத்தம் சிந்தினார். ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நம்முடைய மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். நமக்குள்ளே நாம் தவறு செய்தோம், பாவம் செய்தோம், களவாண்டோம், திருடினோம், இச்சைகளுக்கு பலவிதமான இச்சைகளுக்கு ஒப்பு கொடுத்தோம் அப்படின்றத நமக்குள்ள இருக்கிற மனசாட்சியை நம்ம குற்றப்படுத்திட்டு இருக்கோம். நீ அந்த இடத்துல போய் சொன்ன, அந்த இடத்துல திருடிட்ட, அந்த இடத்துல இச்சித்த அப்படின்னு நம்ம மனசாட்சி நம்மளை குற்றப்படுத்திட்டு இருக்கோம். பார்த்தீங்களா? இந்த குற்ற உணர்வை நம்முடைய மனதில் இருந்து நீக்கி போடுவதற்காக டெலிட் பண்றதுக்கு தான் ஜீசஸ் தம்முடைய ரத்தத்தை சிலுவையிலே சிந்தினார். இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்றால் நம்முடைய மனசாட்சியை சுத்தப்படுத்தும். அப்படி இயேசுநாதருடைய ரத்தம் நம்முடைய மனசாட்சியை சுத்தம் பண்ணி கழுவி பரிசுத்தமாக்கிருச்சுன்னு சொன்னா நமக்குள்ள சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம் வந்து இறங்குமா. சொல்ல முடியாததுன்னா சொல்லி சொல்லி முடியாத சந்தோஷம். நீ சாகிற வரைக்கும் அந்த சந்தோஷத்தை சாட்சியில சொல்லி 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 சொல்லிட்டு வந்தாலும் அது முடியாது, சொல்லி முடியாது. சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாய் இருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் கலிகூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். இதான் ஆத்தும ரட்சிப்பு. அந்த சந்தோஷம் உங்களை நிரப்பி இருக்கா? என்ஜாய் பண்ணியிருக்கீங்களா? அந்த மகிமையான சந்தோஷம், அந்த சொல்ல முடியாத சந்தோஷம் உங்கள் ஆத்துமாவிலே வந்து இறங்கி இருக்கணுமே. இதைத்தானே ஆண்டவர் சொன்னார், உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன்னு சொன்னார். இது எல்லாம் ஆவிக்குரியது, இது சரீர பிரகாரமானதல்ல. இது ஆவியிலே அனுபவிக்கக்கூடிய சந்தோஷம், சமாதானம். இதை இரட்சகர் இயேசு சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து எனக்காகத்தான் சிலுவையில் அறையப்பட்டார், எனக்காகத்தான் ரத்தம் சிந்தினார். ஊர் உலகத்துக்காக ரத்தம் சிந்தினாருங்கிறது அப்புறம், முதல்ல நமக்கு எனக்காக சிந்தினார் என்று விசுவாசிக்க வேண்டும். அப்படி விசுவாசம் வைத்த ஒரு ரட்சிப்பு நமக்கு கிடைக்கும். அந்த ரட்சிப்பு ஆத்தும ரட்சிப்பு. என்ன ஆத்தும ரட்சிப்பு?
அப்படின்னா ஏதேன் தோட்டிலே இழந்துட்டான், ஆத்மாவில் இருந்த ஜீவனை இழந்துட்டான். நம்முடைய ஆதி தகப்பன், ஆதி தாய் என்றைக்கு பிசாசுடைய சத்தத்துக்கு இடம் கொடுத்து தேவனுடைய சத்தத்தை புறம்பாக்குனாங்களோ அன்னைக்கு அவங்களுக்குள்ள இருந்த ஆத்மீக ஜீவனை இழந்து விட்டார்கள். வெறும் சரீர ஜீவன், ஜடமாகத்தான் மனிதன் வாழ்ந்தான். ஆத்மாவிலே உள்ள ஜீவனை இழந்து விட்டார். ஆத்மாவிலே ஜீவன், ஜீவன் என்பது இறைவன் தான். இறைவனுடைய சமூகம், இறைவனுடைய பிரசன்னம், இறைவனுடைய ஜீவன். அது ஆதாமுக்குள்ள ஏவாளுக்குள்ள இருந்தது. அவங்க பிசாசு சொல்றதை கேட்டு கீழ்ப்பிடிஞ்சாங்கல்ல, ஆண்டவர் சொன்னதை கேட்டுட்டு தள்ளி போட்டாங்கல்ல, அன்னைக்கு அவங்கள உள்ளே இருந்த ஜீவன் இழந்து விட்டார்கள். மகிமை இழந்தான், பிரசன்னத்தை இழந்தான், தேவனோடு உள்ள உறவை இழந்தான், அவனுடைய ஆத்மாவிலே இருந்த ஜீவனை இழந்தான். சரீரத்தில் மட்டும் ஜீவன் இருந்துச்சு, ஆத்ம ஜீவனை இழந்தான். அந்த ஜீவன் தான் நித்திய ஜீவன். ஏதேன் தோட்டத்தில் இழந்தார்களே, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தார் என்று இயேசு சொன்னாரே. ஆதியிலே மனுஷனும் மனுஷியும் ஜீவனை இழந்து விட்டார்கள். எந்த ஜீவன்? ஆத்ம ஜீவன், இந்த சரீர ஜீவன் அல்ல. இந்த ஆத்மாவிலே இழந்து போன அந்த ஜீவன் திரும்ப மனித சமுதாயத்துக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்து என்ற நாமத்திலே வெளிப்பட்டவர், சிலுவையிலே அறையப்பட்டு ரத்தம் சிந்தினவர், மரித்தவர், அடக்கமிடப்பட்டவர், உயிர் தெழுந்தவர், பரமேறி போனவர், பரிசுத்த ஆவியை கொடுத்து கொண்டிருக்கிறவர், பரிந்து பேசுகிறவர், திரும்ப வருவேன் என்ற வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற ஆயத்தமா இருக்கிறவர். அவர் மேலே ஒரு மனிதன் எனக்காக சிலுவையிலே இயேசு அறையப்பட்டார், இழந்து போன ஜீவனை எனக்குள்ளே தருவதற்காக இயேசு ரத்தம் சிந்தினார் என்ற விசுவாசம், என்ற நம்பிக்கை எந்த மனிதனுக்குள்ளே வருகிறதோ அதுதான் விசுவாசத்தின் பலனை கொண்டு வரும். அவர் மேல் வைக்கிற அன்பின் பலனை கொண்டு வரும். அவர் மேல் வைக்கிற விசுவாசத்தின் பலனை கொண்டு வரும். அவர் மேல் வைக்கிற நம்பிக்கையின் பலனை கொண்டு வரும். அந்த நம்பிக்கை, அந்த அன்பு, அந்த விசுவாசம் என்ன பலனை கொண்டு வருகிறது? ஆத்தும ரட்சிப்பு. உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவினுடைய ஜீவன் அந்த ஆன்மாவுக்கு திரும்ப கிடைக்கும். அதுதான் நித்திய ஜீவன். இது கிடைச்சிருக்கா? கிடைக்கலன்னா சாகிறதுக்குள்ள எப்படியாவது உட்கார்ந்து அழுது புலம்பி அந்த ஜீவனை வாங்கிடணும். ஏதேனிலே இழந்து போனார்கள் நம்முடைய தாய் தகப்பன், ஆதி தகப்பன், ஆதி தாய். சாகிறதுக்குள்ள வாங்கிறனு. நீ பணத்தை சம்பாதிப்ப, வீட்டை சம்பாதிப்ப, இடத்தை சம்பாதிப்ப, படிப்பை சம்பாதிப்ப, பொண்டாட்டி பிள்ளைய புருஷனை சம்பாதிப்ப, ஜீவனை சம்பாதிச்சியா? உலகம் முழுவதையும் நீ ஆதாயப்படுத்தினாலும் உன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் லாபம் என்ன? அந்த கேள்வியை ஆண்டவர் கேட்கிறாரு. நீ என்ன பதில் சொல்ல போற? கண்டிப்பா நீ சொல்லித்தாங்க. ஜாகிரக்கு முன்னாடி பதில் சொல்லித்தாங்க. சும்மா அலையிலியா அலையிலியான்னு சொல்லிட்டு போயிடக்கூடாது. இந்த வாயில வடை சுடம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி அது உன் வீட்டில் உள்ளவங்களுக்கு கொடு, உன் சொந்தக்காரனுக்கு, உன் ஜாதிக்காரன்ட்ட கொடு, உன் ஃப்ரெண்டுகிட்ட கொடு, உன்னோட வேலை செய்கிறவன்ட்ட கொடு. ஜீசஸுக்கு அப்படிலாம் செய்ய முடியாது. ஜீசஸ் சொல்றாரு, இந்த ஜனங்கள் என்னிடத்தில் வாயினால் சேர்கிறார்கள், அவர்கள் இருதயமோ வாயில வடை சொல்றான்னு நம்ம சொல்லுவோம். அவர் அப்படி சொல்ல தெரியல அவருக்கு. வாயிலேயே பாய சங்காய்ச்சிறது, வாயிலேயே அல்வா கொடுக்கறது, சோத்திரம் சோத்திரம் அலிலியா அலிலியா இப்படியே சொல்லிட்டு போனா இப்படி மனசாட்சி சுத்திகரிக்கப்பட்டவர்களாய் நீங்களும் நானும் என்று மாறுகிறோமோ அன்றுதான் அவருடைய தாகம் தனியும். இறைவன் இயேசுவின் தாகம் தனிய வேண்டுமானால் நம்முடைய குற்ற மனசாட்சி நம்மை விட்டு நீங்க வேண்டும், துர்மனசாட்சி நீங்க வேண்டும், செத்த கிரியைகள் என்று அழைக்கப்படுகிற குற்ற மனசாட்சி நீங்க வேண்டும், நல்ல மனசாட்சியுடையவர்களாக நாம் மாற வேண்டும். அப்ப நல்ல மனசாட்சி எப்படி கிடைக்கும்னா இயேசுநாதர் சிலுவையில் சிந்த ரத்தத்தின் மூலமா தான் கிடைக்கும். வேற வழி கிடையாது. இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு சிலர் பெற்றாங்க. ஆண்டவர்கிட்ட அழுது தவிச்சு பாவரிக்க பண்ணி ஆண்டவரை மன்னிக்க சொல்லி மன்றாடி கதறி கண்ணீர் வடிச்சு இந்த மனசாட்சியை வாங்கிடுறாங்க. காலப்போக்கில் இழந்துடுறான். 1 தீமோத்தேயு 1:19-20 வாசிங்க. இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு, இந்த
நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். விசுவாச வாழ்க்கையை சேதப்படுத்திடுவான். ஒரு காலத்தில் நல்ல மனசாட்சி இல்லாம இருந்தாங்க. குற்ற மனசாட்சியோட வாழ்ந்துட்டு இருந்தான், துர்மனசாட்சியோட வாழ்ந்துட்டு இருந்தான், செத்த கிரியைகளோடு தான் வாழ்க்கை இருந்தது. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு, சுவிசேஷத்தை கேட்டு, இயேசு எனக்காக சிலுவையிலே மரித்தார் என்று விசுவாசித்து, எனக்காகத்தான் ரத்த சிந்தினார் என்று விசுவாசித்து, எனக்காகத்தான் அடக்கம் பண்ணப்பட்டார், எனக்காகத்தான் உயிர் தெழுந்தார், எனக்காகத்தான் பரமேறி போனார், எனக்காகத்தான் பரிந்து பேசுகிறார், எனக்காகவே வரப்போகிறார் என்று விசுவாசித்து ஆண்டவர்கிட்ட காத்திருக்கும் பொழுது கர்த்தர் அவன் மனசாட்சியில் இருக்கிற அந்த துறையெல்லாம் எடுத்துடுறார். எல்லாத்தையும் கழுவிடுறார், சுத்தம் பண்றார். நல்ல மனசாட்சி வரும்போது அவனுடைய விசுவாச வாழ்க்கை தொடக்கம் பவர்ஃபுல்லா இருக்கும். காலப்போக்கில் என்ன பண்றாங்க, மனசாட்சியை கழுவுன மனசாட்சியை, சுத்தமாக்கப்பட்ட மனசாட்சியை சிலர் தள்ளி விடுறான். சிலர் இந்த நல்ல மனசாட்சியை தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். அது கீழே என்ன இருக்கு, இம்மனேயும் அலெக்சாந்தரும் அப்படிப்பட்டவர்கள். பாத்தீங்களா, ரெண்டு பேரை சாட்சிக்கு வேற இழுத்துக்கிட்டாரு. டே தீமோத்தேயே, நீ ஜாக்கிரதையாரு, நீ எல்லாம் ஊழியக்காரன். இமனே எப்படிப்பட்டவன், அலெக்சாந்தர் அப்படிப்பட்டவன். ஒரு காலத்தில் அவங்க திருமண சாட்சியோட வாழ்ந்தவங்க. அப்புறம் ஆண்டவர் இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட போது அவருடைய ரத்தத்தினால் அவங்க கழுவப்பட்டு நல்ல மனசாட்சி பெற்றவங்க. இந்த நல்ல மனசாட்சி தள்ளி விட்டான். எதுக்காக தள்ளி விட்டான்னா அது அவன்கிட்ட தான் கேட்கணும். ஏன்னா 1008 வருமானம் அவங்களுக்கு இருக்கு இந்த உலக வாழ்க்கையில். சாஸ் அதை காட்டுவான், அதுக்கு பொய்ய சொல்ல வைப்பான், திருட சொல்ல வைப்பான், களவாணி பயில மாற்றி விடுவான். அந்த களவாணி பெயர் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்குமே அன்றி வேறொன்றுக்கும் வரான், நானோ ஜீவன் உண்டாயிருக்கும், அந்த ஜீவன் வளர்ந்து பரிபூர்ணப்பட வந்தேன் என்று இயேசு சொன்னார். அவன் திருட்டு போய சாசு களவாணி பெயர். அவன் வேலையே அதுதான், அவன் ஒர்க்கு அதுதான். 24 மணி நேரமும் கவனமாக இருந்து நமக்கு தேவன் கொடுக்கறத எல்லாம் அடிச்சு போயிடுவான். அப்ப இந்த உலகத்தில் எதை காமிச்சா இவன் இதை இழப்பான். அந்த ஏசா பசி நேரத்தில் வந்து நிற்கிறான் பாருங்க, யாக்கூட்ட. அவன் அந்த பசி நேரத்தை பயன்படுத்தி என்ன பண்ணிட்டான், சேஷபுத்திர பாகத்தை வாங்கிட்டான். அதனால யாக்கோவுனால எத்தனை பேரு ஏமாத்துறவன்னு பேரு. அவனை விட பெரியாளு சாத்தான். திருடிடுவான், உன்னை ஏமாத்திடுவான். ஏமாந்துடாத. அந்த ஆவியோடு இணைந்தவர்கள் இமனேயும் அலெக்சாந்தரும் அவங்கெல்லாம் இருப்பாங்க, ஊழியம் செய்வாங்க. அவங்கள பார்த்து நீ கிட்டு போயிடாத. அவங்கெல்லாம் நல்ல மனசாட்சியை தள்ளி போட்டவங்க. இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் சரியா இருக்கிறது மாதிரி காமிப்பாங்க. நீ ஏமாந்துடாத. பரிசுத்தாவி உன்னோடு இருப்பாரானால் உனக்கு அதை எச்சரிப்பார், உணர்த்துவார், தப்புவிப்பார், தாங்குவார், ஏந்துவார், சுமப்பார். முதிர் வயது வரைக்கும் உனக்கு அப்படி செய்து செய்து உன்னை கொண்டு போய் நித்திய ஜீவனில் நிறுத்துவார். அதனால பிசாசு எதையாவது காட்டும், அதை காமிச்ச உடனே அதில் மயங்கிடாதீங்க. ஆதாம் ஏவாளுக்கு அவங்க தோட்டத்தில் அவங்க தண்ணி பாய்ச்சி வளர்த்த மரத்தில் காய்ச்ச ஒரு பழத்தை காமிச்சு ஏமாத்திட்டான்ல. ஒரு பழம். உனக்கு என்னென்னத்தெல்லாம் காமிப்பேன் இந்த உலகத்தில்? சூரியனுக்கு கீழே பூமிக்கு மேலே செய்யப்படுவது எல்லாம் மாயை, மாயை, மாயை. மனதுக்கு சஞ்சலம். அதை பார்க்கும்படியாக தூண்டி விட்டுட்டே இருப்பான் சாத்தான். அதுக்கு பின்னாடி ஓடு, முயற்சியேடு அப்படின்னு சொல்லிட்டே இருப்பான் சாத்தான். அதனால இமனேயும் அலெக்சாந்தரும் எதற்காக நல்ல மனசாட்சியை தள்ளிட்டான்? ஏதோ ஒரு லாபம். எருசலேமை விட்டுட்டு ஒருத்தர் எரியோவு போனானா. சமாதானமான வாழ்க்கையில் அவனுக்கு சந்தோஷம் இல்லை, நிம்மதியான வாழ்க்கையில் அவனுக்கு சந்தோஷம் இல்லை. அதனால எருசலேமுக்கு பக்கத்தில் எரிகோ இருக்கு. அது பேரிச்சம் பல மரம் நிரம்ப நிக்கி. அங்கே ஒரு இனிப்பு இருக்கு. அந்த இனிப்பு அவனை இழுக்குது.
நாசமா போவான்னு உனக்கு தெரியல, இழுக்கப்பட்டு போற. இந்த வாழ்க்கை என்னத்துக்கு? ஆவிக்குரிய வாழ்க்கை, இந்த சபை வாழ்க்கை, இந்த வேத வாசிப்பு, இந்த ஜெபம் எதுக்கு? பக்கத்து பட்டணத்தில் நல்ல பேரிச்சம்பழ மரங்களின் பட்டினம் என்பதுதான் எரிகோவுக்கு இன்னொரு பேர். அதனால இவன் எருசலேமை தள்ளிட்டு போயிட்டான். இழுக்கப்படுது. அவன் அங்கேயாவது போய் போற வழியிலேயே பிடிங்கிட்டான். பிடிங்கிடுவான் பார்த்துக்க. நீ இப்படி ஸ்கெட்ச் போட்டு போவ, பாதியில் பரிதாபத்துக்குரிய ஆளா ஆத்மாவா மாறிடுவேன். தள்ளக்கூடாது. நல்ல மனசாட்சியை தள்ளிடாதே. நல் மனசாட்சியை காத்துக்கொள். இயேசு கிறிஸ்து தம்முடைய ரத்தத்தினாலே உன்னை கழுவி பரிசுத்தமாக்கி இருக்கிறார். இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்தம் பண்ணி இருக்கிறது. அதை இழந்துடாத. அந்த மனசாட்சியை இழந்துட்டினா உன் விசுவாச வாழ்க்கையே சேதமாயிரும். பிசாசு இழுத்துக்கிட்டு தான் இருப்பான். எருசலேம்ல நிம்மதி அதுக்குடா இருக்க. இந்த நிம்மதியில் உனக்கு என்ன இருக்கு? அங்க பாரு, பேர்ச்சம்பளம் இருக்கு பார்த்துக்க. அங்கவா, எரிகோவா. ஒருவன் எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு புறப்பட்டு போனான். ஆண்டவர் சொல்றாரு, ஏன் புறப்பட்ட? இவனுக்கு இந்த எருசலேம் வாழ்க்கை அவனுக்கு வெறுத்து போச்சு, சலிச்சு போச்சு. என்ன ஜெபம், என்ன விசுவாசம், என்ன சபை, என்ன ஊழியம்? உனக்குள்ள அந்த தாட்ஸ் வருதா? வருதா வரலையா? உண்மையை சொல்லு. வந்து போகுதான். அது வந்துட்டாலே புரிஞ்சுக்கிறேன்னு நம்ம மனசாட்சியை அழுக்காக்க நிற்கிறான். சாசு நம்முடைய மனசாட்சியை அழுக்காக்க நிற்கிறான். பாதுகாத்துக்கொள். சிலர் இந்த நல்ல மனசாட்சியை தள்ளி விட்டார்கள். நீங்கள் நானும் தள்ளிடக்கூடாது. இந்த நல்ல மனசாட்சி இயேசுவின் ரத்தத்தினால தான் நமக்கு கிடைச்சிருக்கு. இழந்துடக்கூடாது. சிலர் தள்ளி விட்டார்கள் என்று 1ஆம் நூற்றாண்டிலேயே பவுல் குறிப்பிடுகிறான். தீமோத்தேயு ஜாக்கிரதையாரு, நீ எல்லாம் ஊழியக்காரன், இன்னும் பல ஆண்டுகள் நீ ஊழியம் செய்யணும், நீ வளரணும். ஏமாந்துடாத. ஏமாத்திரவன் சுத்திட்டே இருப்பான். எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடினா வாய்ப்பு தேடிட்டே இருப்பான், சுத்திட்டே வருவான். வாய்ப்பு கிடைக்காதா? சுத்திட்டே இருப்பான். ஏமாந்துடாதீய. ஒரு முறை தேவன் தம்முடைய குமாரனுடைய ரத்தத்தினாலே கழுவி நம்முடைய மனசாட்சியை சுத்தமாக்கி தந்திருக்கிறார். இந்த மனசாட்சியை அநேகர் தள்ளிவிட்டார்கள் இந்த உலக லாபங்களுக்காக. தேமா இந்த பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு விலகி தெசலோனிக்கே போய்விட்டான். தீமோத்தேயுக்கு எழுதுகிறான். 2 தீமோத்தேயு 4:10. ஏனென்றால் தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போய்விட்டான். அவனுக்கு என்ன ஆசை? பிரபஞ்சம். சின்ன சின்ன ஆசை, சிறகடிக்குது ஆசை. அப்ப அவனுக்கு இந்த பிரபஞ்சத்தின் மேல் ஆசை. இந்த உலகத்தில் எப்படி இப்படிலாம் வாழ்றான், எப்படி இப்படிலாம் வீடு கட்டியிருக்கான், எப்படி இப்படிலாம் பெரிய படிப்பு படிக்கிறான், எப்படிலாம் சம்பாதிக்கிறாங்க. நம்ம இந்த பைபிளை தூக்கிட்டு என்னடா வாழ்க்கை, ஒன்றும் இல்லையே, ஆசீர்வதிப்பாரு சும்மா சொல்லிட்டுறோம் அப்படின்னு இவங்க மனசாட்சியை இவங்களை பலவீனப்படுத்துது. தேமா இந்த பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு விலகி தெசலோனிக்கே போயிட்டான். அங்க போனா எல்லா வசதி வாய்ப்புகளும் கிடைக்கும், ஊழியம்தான். ஆனா இம்மைக்காக மாத்திர அவர்கள் ஊழியம் செய்வார்கள். இந்த உலகத்தில் பெரியவர்களா இருக்கணும், இந்த உலகத்தில் எல்லாம் அனுபவிக்கணும், என்ஜாய் பண்ணணும். இதைத்தான் பிசாசு காட்டுவான். காட்டி இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட அந்த மனசாட்சியை அழுக்காக்கிடுவான். அந்த சுத்தமாக்கப்பட்ட மனசாட்சியை கெடுத்துருவான். இவங்க அதை தள்ளிடுவாங்க. இந்த இவன் ஆசாப் சொல்லுவான்ல, நான் சுத்த கைகளோட உங்க பலிபீடத்தை சுத்தி சுத்தி வர்றேன்னு, அப்படி அதெல்லாம் நல்லா இருக்கானே. பலிபீடத்தை சுத்தி சுத்தி வர்றவன் நான் சுத்த இதயத்தோட சுத்துறேன், சுத்த கைகளோட சுத்துறேன். அவன் சுத்தவே இல்லை, ஆண்டவரை தேடவே இல்லை. அவன் முன்னாடி உள்ள என்ன நல்லா இருக்கு, அவங்களுக்கு இன்னும் ஆசீர்வாதம். ஜாஸ் என்ன செய்யறான், அவனை பார்க்க வைக்கிறான். மனசாட்சி கழுவப்பட்டவர்கள் மனசாட்சியை யார் கழுவினாரோ அவரை தான் பார்க்க வேண்டும்.
நாம் அறிக்கை பண்ணுகிற பிரதான அப்போஸ்தலர், பிரதான ஆசாரியன் இயேசு, அவரைத்தான் நோக்கி பார்க்கணும்னு மனசாட்சி கழுவப்பட்டவருக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. அவன் நல்லா இருக்கான், இவன் நல்லா இருக்கா, அவ அப்படி கொடுத்துறா, இப்படி கொடுத்துறா, அவ அப்படி சம்பாதிக்கிறா, அவ அப்படி வீடு கட்டியிருக்காங்க, இவங்க இப்படி வீடு கட்டியிருக்காங்க, அவங்க காரில் போகிறாங்க. மூதேவி, நீ நேசமா போயிடாத, நீ பரலோ போனு. நீ எதை போட்டு பார்க்குற, எதை பேசிக்கிட்டு இருக்க, எதை சிந்திக்கிற? மறு உலக வாழ்க்கை என்பது சாதாரணமானதல்ல. இதை உனக்கு எனக்கு தருவதற்காக இயேசு சிலுவை சுமந்தார். உன் மனசாட்சியை கழுவுவதற்காக ரத்தம் சிந்தினார், பாடுபட்டு ரத்தம் சிந்தினார். இழந்துராத. சாதத்து இதெல்லாம் காட்டுவான், இம்மையை காட்டுவான். ஏசுநாதருக்கே காமிச்சானா இல்லையா? ஒரு உயர்ந்த மலையின் மேல் அவரை கொண்டு போய் நிறுத்தி, கிழக்க பார், மேற்க பார், பார், எல்லாமே என் கையில் இருக்கு, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நீர் என்னை விழுந்து பணிந்து கொள்ளும், இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன். கிழக்க இருக்கிற அத்தனை பிளாட்டும் உனக்கு தான், நான் தந்துடுறேன். மேற்க இருக்கிற பிளாட்டெல்லாம் எனக்கு தான், உனக்கு தந்துடுறேன். தெற்க வடக்க என்னென்ன தோட்டம் தோப்பு என்னென்னலாம் இருக்கு பார்த்துக்க. பாரு பாரு, ஒரு நிமிஷத்தில் சுற்றி காமிச்சானா? உன் மைண்டுக்குள்ள ஒரு நிமிஷத்தில் சுற்றி காமிச்சிடுவான். அவன் சுத்த விட்டுருவான், அப்புறம் நீ சுற்றி 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 விழுந்து செத்தே போவ. அவன் இயேசுநாதரையே சுற்றி விட்டவன், ரொம்ப தெளிவா இருந்தாரு. அவருடைய அபிஷேகத்தை பெற்ற நீங்களும் நானும் ரொம்ப தெளிவா இருக்கணும். தெளிந்த புத்தி உள்ள ஆவியையே தந்திருக்கிறார். பகுத்தறியணும், இந்த சிந்தனை யாருடையது, இந்த எண்ணங்கள் யாருடையது, இது பரிசுத்தாவினுடையதா, இது இயேசுனுடையதா? இல்லை இல்லை, இது பிசாசினுடையது. அப்பளவோ சாத்தானே, அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அந்த தாட்ஸ் வரும்போது அந்த தாட்ஸை நீங்க எதிர்க்கிறது தான் சாத்தானை எதிர்க்கிறது. அந்த சிந்தனையை எதிர்க்கணும். அவன் இந்த உலகத்துக்குரிய சிந்தனையை அடிக்கடி கொண்டு வருவான். நாம் இந்த உலகத்தில் வாழ்வதற்காக அழைக்கப்பட்டுள்ள, மறு உலகத்தில் வாழ்வதற்காக அழைக்கப்பட்ட கூட்டம். இந்த புருஷனை வச்சுக்கிட்டு இந்த பிள்ளைகளை வச்சுக்கிட்டு என்ன நீயா வாழ்றது? அதுக்கு தான் பரிசுத்தாவி, அதுக்கு தான் சபை, அதுக்கு தான் ஊழியக்காரங்க. எல்லாருக்கும் நேரிடுகிற சோதனை தான் உங்களுக்கும் எனக்கும். அந்த சோதனைகளை அனுமதிக்கிற நம்முடைய தேவன் அந்த சோதனையில எப்படி தப்புறது, எப்படி அதை கடந்து போறதுங்கிற போக்கையும் உண்டாக்கி தருவார். அவர் தான் நம்முடைய தேவன். செங்கடலுக்கு முன்னாடி வந்து நின்றுக்கிட்டு திணறி போய் நிற்கிறாங்க, வழி தெரியல. இங்கிட்டு திரும்பினாலும் மழை, இந்த பக்கம் மழை, போறதுக்கு வழி இல்லை. பின்னாடி திரும்பினா விரட்டிக்கிட்டு வரேன். பார்வோனும் பார்வனுடைய சேர்ந்து எப்படி தப்புறது, இப்படி எங்களை கொல்றதுக்காக கொண்டு வந்த அப்படின்னு மோசைக்கு விரோதமா அங்கேயும் பேசினாங்க. அப்போ அவன் ஆண்டவரை கூப்பிட்டான், என்னப்பா நீங்க இப்படி எல்லா பக்கமும் அடைப்பிச்சு, முன்னாடி பார்த்தா செங்கடல், கடல் திக்கு, வலது பக்கம் இடது பக்கம் மலை, பின்னாடி திரும்பி பார்த்தா பார்வோடைய சேனை, முன்னாடி பார்த்தா கடல், லட்சோப லட்சக்கணக்கான ஜனம், வழி தெரியல. எல்லாம் மோசைக்கு விரோதமா பேசுதே. உடனே மோசே, ஆண்டவரே ஏசப்பா, ஏய் உன் கையில் இருக்குது என்னடா? ஒரு கோல், ஆடு மிச்ச கோல், நீட்டா கடலுக்கு நேரம் நீட்டு. ஆலோசனை வந்தது, ஆண்டுடைய வல்லமை வந்தது, கிருபை இறங்கியது, கடல் இரண்டாய் பிளந்தது. வழி முன்னதாண்டா வச்சிருக்கேன், நீ கடந்து இந்த சோதனையை கடந்து போகக்கூடிய பாதை உனக்கு முன்னதான் இருக்கு. நீ தப்பி போக முடியும். இந்த சோதனையில சிக்கி நீ சீரழிய மாட்டாய். நீ தப்பி போக முடியாத போக்கை, வழியை, பாதையை உனக்கு முன்னே வைக்கிறேன். முன்னதான் இருக்கு, நம்ம தெரியாம தான் கடந்துக்கிட்டு குழப்பிட்டு இருக்கோம். பிடிக்க வேண்டிய பிரகாரம் ஆண்டவரை பிடிச்சிட்டோம்னா, கத்த வேண்டிய பிரகாரம் ஆண்டவர்கிட்ட கத்திட்டோம்னா அவருடைய வல்லமை இறங்கிரும். திறக்காத பாதை திறந்துரும். நமக்கு கண்ணுக்கே தெரியாது.
ஆண்டவர் திறந்து விட்டுருவார். சட்ட 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 சட்டன்னு போயிட்டாங்க. செங்கடல் ரெண்டா பிளந்தா சகதியாக கிடக்கணும், சகதியா இல்லை, சாதாரண தரையில் போனது மாதிரி போயிட்டாங்க. அது ஒருத்தர் ரெண்டு வர அவன் பொண்டாட்டியோட போயிட்டாயா. கர்த்தர் நடத்தினா குடும்பமா நடத்துவாரியா. நமக்கு ஒத்து வர்ற பிள்ளைகள், ஒத்து வராத பிள்ளைகள், எந்த பிள்ளையானாலும் சரி நம்மளோட சேர்த்து நம்ம பிள்ளைகளையும் கர்த்தர் நடத்துவார். கடப்பாய், கடக்க முடியாத பாதையையும் கடந்து போக முடியாது, தேவன் உன்னை பலப்படுத்துவார். அந்த தெய்வீக கிருபை உன் மேல இறங்கும், இந்த தேவ அதிகாரங்கள் உன் மேல இறங்கும். கடகடன் கடந்து போனார். அப்ப தேவன் நடத்துவார். மனசாட்சியை சுத்திகரிக்கப்பட்டவர்கள் மனசாட்சியை தள்ளிவிடக்கூடாது. சிலர் தள்ளிவிட்டார்கள், அவர்கள் இந்த உலகத்திலே லாபம் கிடைக்கும் என்று போய்விட்டார்கள். பிசாசு அவங்களை ஏமாத்திட்டான். ஆனால் உங்களை என்னை பிசாசு ஏமாத்துறதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. பிசாசுக்கு இடம் கூடாதிருங்கள். அவன் ஏமாத்துருவேன், என்னத்தையாவது இந்த உலகத்தில் உள்ள இன்பங்களை காட்டுவான், பதவிகளை காட்டுவான், அதிகாரங்களை காட்டுவான். ஏமாந்துடாதீங்க. நமக்கு தேவை நித்திய ஜீவன். எப்படியாலும் இந்த உலக வாழ்க்கையை முடிச்சு மறு உலகத்துக்குள்ள போயிடணும், அது தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போயிடணும். அதுக்காகத்தான் நம்மளை கர்த்தர் சபையா கூட்டி சேர்த்து நம்மளை வழி நடத்தி கொண்டு இருக்கிறார், நம்மளை உணர்த்தி கொண்டு இருக்கிறார், நமக்கு எச்சரிப்பை கொடுத்து கொண்டு இருக்கிறார், நம்மை சுத்திகரித்து கொண்டு இருக்கிறார், நம்மை அவரோடு ஒரு ஸ்டெப்பு இணைத்து கொண்டு இருக்கிறார். நல்ல மனசாட்சியை இழந்துடாதீங்க. அப்ப பிதாவாகி தேவனுக்கு முன்பாக தம்முடைய இரத்தத்தினாலே நம்மை பாவங்கள் அற கழுவி, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்முடைய மனசாட்சியை குற்ற உணர்வு நீங்க கழுவி சுத்திகரிக்கிறது. அப்படி சுத்திகரிக்கப்பட்ட வாழ்க்கையை பெற்றவர்கள் அதை தள்ளி விட்டுறாதீங்க. இந்த உலக லாபத்தை கருதி, உலக இன்பத்தை கருதி அந்த நல்ல மனசாட்சியை தள்ளி விட்டுறாதீங்க. சிலர் தள்ளி விட்டார்கள். தீமோத்தேயுவே, நீ தள்ளிடாத. இந்த இமனையும் அலெக்சாந்தர் அப்படிப்பட்ட ஊழியக்காரங்க, அவங்கள பார்த்து நீ ஏமாந்துடாத. நமக்கு தேவை நல்ல மனசாட்சி, நமக்கு தேவை விசுவாச வாழ்க்கை, நமக்கு தேவை தேவ அன்பின் வாழ்க்கை. இதை இழந்துடக்கூடாது. இழக்கிறதுக்காக பிசாசு இந்த உலக காரியங்களை காட்டுவான். ஏசுனாரு காட்டினான், தேமாவுக்கு காட்டினான். ஏசுனாரு ஜெயிச்சிட்டாரு, தேமா தோத்துட்டான். நீங்கள் நானும் தோத்துறக்கூடாது. ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார், நம்மை கைவிட மாட்டார். பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக அவருடைய இரத்தத்தினாலே நம்மை பாவங்களற கழுவி நம் மனசாட்சியை சுத்தம் பண்ணி அவருக்கு முன்பாக ராஜாக்களாக ஆசாரியர்களாக ஆண்டவர் ஆக்கி வைத்திருக்கிறார் என்று யோவான் எழுதுகிறார். நாம இதை விளங்கிக்கிட்டு போக வேண்டியிருக்கு. இந்த ராத்திரி வேளையிலே, இந்த கூட்டங்களிலே கர்த்தர் இந்த பகுதியை நமக்கு நினைப்பூட்டுகிறார். நாம ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். 1 பேதுரு 2:9 வாசிங்க. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமுமாய் இருக்கிறீர்கள். ராஜரீகமான ஆசாரிய கூட்டம்னு பேதுரு எழுதுறார். யோவான் என்ன சொல்றார்? ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கி இருக்கிறார் என்று சொல்லுகிறார். அப்ப இந்த சபையிலே கூடி வருகிற திருச்சபை மக்கள் ஆசாரியர்கள் என்பதை விளங்கி வாழ்ந்து போக வேண்டியது இருக்கிறது. ராஜாக்கள் என்பதை விளங்கி வாழ வேண்டியது இருக்கிறது. அப்ப ஒவ்வொருத்தரும் ஒரு விளக்கம் கொடுப்பாங்க. ராஜாவுக்கு, ஆசாரியனாக்கு ஆளுக்கு ஒரு விளக்கத்தை தருவாங்க. உங்க கையில பைபிள் இருக்கு, உங்க கையில பரிசுத்த ஆவி உங்க மேல இருக்காரு.
இந்த ரெண்டும் போதும். ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. நீங்கள் பெற்ற அபிஷேகமே உங்களுக்கு போதிக்கும். அது சத்தியமாக இருக்கு, அது பொய் சொல்வதில்லை. அதில் நிலைச்சிருங்க. உங்கள் மேலே அபிஷேகம் இருக்கா? இருக்கா? நீங்கள் விசுவாசிகள் ஆனபோது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா? அதில் நிலைத்திருங்கள், வலிவி போகாதிருங்கள். அவர் உங்களுக்கு போதிப்பார். அப்போ யோவான் ராஜா ஆசாரியர் என்று பிரித்து சொல்லும்போது பேதுரு ரெண்டையும் சேர்த்து சொல்றார். நீங்கள் ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். அப்போ நம்ம ராஜாக்களாகவும் ஆக்கியிருக்கிறாரா, ஆசாரியனாகவும் ஆக்கியிருக்கார். எதுக்கு ஆசாரியன் ஆக்கியிருக்கிறார் என்று பேதுரு எழுதுகிறார். 5வது வசனத்தை வாசிங்க. 1 பேதுரு 2:5. ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். அப்ப ஆவிக்குரிய பலிகளை செலுத்தும்படிக்கு ஆசாரிய கூட்டமாக கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஒவ்வொரு முறையும் நம்ம கூடி கூடி வரும் பொழுது நம்ம அந்த வேலையை செய்துட்டு இருக்கோம். அது ஆவிக்குரிய பலிகள் என்று பேதுரு குறிப்பிடுகிறார். ஆசாரிய கூட்டம் என்றால் ஆவிக்குரிய பலிகளை செலுத்தும் ஆசாரிய கூட்டம் என்று பேதுரு குறிப்பிடுகிறார். பழைய ஏற்பாட்டிலே உள்ள ஆசாரியர்கள், லேவியர்கள் ஆடுகளை, மாடுகளை, புறாக்களை இப்படிப்பட்டவைகளை பலி செலுத்துவார்கள், ரத்தம் சிந்துவார்கள். அது எழுத்தின்படி உள்ள பலி, அது மாம்சத்தின்படி உள்ள பலி. ஆனா கிறிஸ்தவர்களாக திருச்சபைக்குள்ள கூடி வந்திருக்கிற நமக்கு ஆசாரியன் என்று மனசாட்சி சுத்திகரிக்கப்பட்டவர்கள், சுத்த மனசாட்சி பெற்றவர்கள், ஆசாரிய கூட்டம். இந்த ஐக்கியத்துக்குள்ளே வருகிற நீங்கள் நானும் ஆசாரியர்கள். எழுத்தின்படி உள்ள பலி அல்ல. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், ஆசாரியர்கள் செலுத்தின பலிகள் உலக பிரகாரமானதாக இருக்கிறது. ஆனால் கிறிஸ்தவர்களாகி நீங்களும் நானும், சபை மக்களாகி நீங்களும் நானும் செலுத்த வேண்டிய பலி ஆவிக்குரிய பலி. நாம ஆவிக்குரிய பலிகளை செலுத்தும்படி கூட்டப்படுகிற ஒரு ஆசாரிய கூட்டம். அப்ப என்னென்ன பலி செலுத்துறோம் அப்படின்றத வருஷப்படுத்திட்டு இந்த ராத்திரியில இந்த கூட்டத்தை நம்ம நிறைவு செய்ய போறோம். உங்களுக்கு நினைப்பூட்டும் போது அதை மீண்டும் நீங்கள் அதை ரினியூவல் பண்ணிக்கொள்ளணும், புதுப்பித்துக் கொள்ளுங்கள். மறந்தவர்கள் திரும்பவும் நினைவுக்குள்ளே கொண்டு வாருங்கள். நாம் ஆவிக்குரிய ஆசாரிய கூட்டம். இதுக்காகத்தான் இயேசு சிலுவையில் அறையப்பட்டார், இதுக்காகத்தான் இயேசு ரத்தம் சிந்தினார். அப்படி யோவான் சொல்லுகிறார், பேதுரு அதை சொல்லுகிறார். பேதுரு முதல் அதிகாரத்தில் சொல்லுவார். 1 பேதுரு முதல் அதிகாரத்தில் சொல்லுவார். 19வது வசனம் வாசிங்க. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. மீட்பு என்று சொல்லுகிறார். குற்றமில்லாத இயேசு கிறிஸ்துடைய ரத்தம். அந்த ரத்தம் தான் நம்ம என்ன செஞ்சிருக்கு, கழுவி சுத்தி விரிச்சு சாத்தான்ட்ட இருந்து, அந்தகாரத்திலிருந்து தூக்கி எடுத்திருக்கு. அப்ப இயேசு மீட்டார், மனசாட்சி சுத்தமாக்கிட்டார். அதனால 2வது அதிகாரத்தில் வரும்போது நீங்கள் ஆவிக்குரிய பலிகளை செலுத்தும் ஆசாரிய கூட்டம் என்று சொல்லுகிறார். 9வது வசனத்தில் ராஜரீகமான கூட்டம், வெறும் ஆசாரியத்துவம் மட்டுமல்ல, ராஜரீகமான ஆசாரிய கூட்டம் என்று சொல்லுகிறார். அப்ப 5வது வசனத்தில் சொல்லுகிற அந்த ஆசாரிய கூட்டம் என்பதை நினைவில் கொண்டு வர வேண்டும், அடிக்கடி நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். என்னத்தையோ பைபிளை வாசிச்சோம், என்னமோ கூட்டம் நடந்துச்சு, போய் பங்கெடுத்தோம் அப்படின்னு போகக்கூடாது. நினைப்பூட்டி கொள்ள வேண்டும். கற்றுக்கொள்ளாதவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும்.
நினைவுபடுத்த வேண்டும். பரிசுத்த ஆவியானவருக்கு ஒரு பேரு நினைப்பூட்டுகிற ஆவியானவர். அவர் உங்களோடு இருப்பாரானால் அவர் நினைவுபடுத்துவார். இதில் நம்ம கேர்லெஸ்ஸாக இருந்துடக்கூடாது, ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா அவன் ஜாக்கிரதையாக இருக்கான். பிசாசு சபைக்குள்ளே வந்த நம்மை, ஊழியத்துக்குள்ளே வந்த நம்மை எப்படியாயிலும் அதை காட்டி இதை காமிச்சு, அந்த பழத்தை காமிச்சு ஆதாமியாவால கைக்குள்ளே போட்ட மாதிரி உங்களை என்னையும் கைக்குள்ளே போடுறதுக்கு சுற்றிட்டே வாரான். ஏமாந்துடக்கூடாது. இந்த உலகத்தில் உள்ள இன்பங்களை காட்டுவான், இழுக்கப்பட்டக்கூடாது. அந்த வஞ்சக ஆவிக்குள்ளே சிக்கிடக்கூடாது. ரொம்ப கேர்ஃபுல்லாக போக வேண்டியிருக்கு. ஆசாரிய கூட்டம். அப்ப நம்முடைய சபை கூடி வருகிற, நம்மோடு கூட ஐக்கியப்பட்டு ஆராதித்துக் கொண்டிருக்கிற மக்கள் ஆசாரியர்கள். ஒரு ஆங்கிள் ஆசாரிய கூட்டம், இன்னொரு ஆங்கிள் அவங்க ராஜாக்கள், ராஜரீகமான கூட்டம். இது ரெண்டையும் செய்வதற்காக இயேசு சிலுவையிலே தூக்கினார், ரத்தம் சிந்தினார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர் தெழுந்தார், பரமேறி போனார், பரிசுத்த ஆவியை கொடுத்து கொண்டே இருக்கிறார், பரிந்து பேசிக் கொண்டே இருக்கிறார். திரும்ப வந்து நம்மை கூட்டி சேர்க்க போகிறார். நம்மை குறித்த தேவனுடைய சித்தம் அதான். வேற ஏதாவது சித்தம்னு சொன்னாங்கன்னா அவெல்லாம் பித்தம் முடிச்சவன், பார்த்துக்கிடுங்க. தேவனுடைய மனதில் இருக்கிறது தான் தேவ சித்தம். வர்றவன் போறவன் சொல்றதெல்லாம் தேவ சித்தம் கிடையாது, ஏமாந்துடாத. இதுதான் தேவனுடைய மனதில் இருக்கிற சித்தம், திட்டம். இதைத்தான் பேதுரு உணர்ந்து அறிக்கை செய்தான், மக்களுக்கு சொல்லிக் கொடுத்தான். பவுல் இதை உணர்ந்து மக்களுக்கு சொல்லிக் கொடுத்தான். அது 1ஆம் நூற்றாண்டிலே அப்படி நடந்தது. இது 21ஆம் நூற்றாண்டு, இதிலேயே அப்படி நடக்கணும். அந்த வசனம், அந்த சத்தியம், அந்த உபதேசம் மாறாது. அந்த சத்தியத்தை, அந்த உபதேசத்தை கொடுத்த இயேசு மாறாதவர். 1ஆம் நூற்றாண்டிலும் மாறாதவர், 10ஆம் நூற்றாண்டிலும் மாறாதவர், 20ஆம் நூற்றாண்டிலும் மாறாதவர். இந்த 21ஆம் நூற்றாண்டிலும் அவர் மாறவில்லை. மனுஷன் மாறிக்கிட்டு இருப்பான், கலாச்சாரம் மாறிக்கிட்டு இருக்கும். கலாச்சாரத்தை காட்டுவான் பிசாசு. உலகம் மாறும்போது நாமளும் கொஞ்சம் மாறிக்கிற வேண்டியதானே. சாய் சொல்லி கொடுப்பேன், ஏமாந்துடாத. உலகம் ஒவ்வொரு தலைமுறைக்கு ஒரு நாகரிகத்தை கற்றுக் கொடுக்கும், ஒரு கலாச்சாரத்தை கற்றுக் கொடுக்கும். அதில் சிக்கிடக்கூடாது. அது சாத்தானுடைய வழி நடத்துது. அதில் சிக்கி சீரழிஞ்சிடக்கூடாது. மனசாட்சி போயிடும். நல்ல மனசாட்சி இழக்க வேண்டியது நேரிடும். இந்த மனசாட்சி கொடுப்பதற்கு இயேசு சிலுவையிலே தொங்கி ரத்தம் சிந்தி இருக்கிறார். குற்றமில்லாத மாசற்ற ரத்தத்தினாலே மீட்கப்பட்டோம் என்று அறிந்திருக்கிறீர்களே. எதற்காக மீட்டார்? ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாக இந்த பூமியிலே வாழும் காலமெல்லாம் வாழும்படியாக, ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாய் வாழும்படியாக அவர் திருச்சபை மக்களை மாற்றி அமைத்திருக்கிறார். வேற என்னத்தையாவது சொல்லி உங்களை உசுப்பேத்தி கையை தட்ட சொல்லி விசில் அடிக்க சொல்லி அப்படியெல்லாம் செய்ய தெரியாதுன்னு தெரியல. எங்களுக்கும் செய்ய தெரியும். நான் அப்படிலாம் செஞ்சு வந்தவன். அவன் பிடிச்சி கண்டிச்சுட்டாங்க. ஓ ஸ்டாண்டர்டுக்கு ஓ நிலைமைக்கு இதெல்லாம் சொல்லாதப்பா. அப்போல்லாம் தீர்க்கதரிசனம் சொல்லுவேன். அப்படி நடக்கும். அப்போல்லாம் பப்ளிக் மீட்டிங் அந்த காலத்தில். அப்போ மோடிஜிலாம் வரல பற்றியில, அதனால பப்ளிக்கில் வைப்பாங்க. குறைஞ்சது எனக்கு 500 பேராது கூடுவேன். ஏன்னா பிராபசி சொல்லுவேன். அது அப்படியே நடக்கும். அப்புறம் சொன்னாங்க, ஐயா இந்த தீர்க்கதரிசனம் உனக்கு வேண்டாம். ஏன்னா அப்போ அந்த ட்ரெண்ட் ஓடிக்கிட்டு இருக்கு. தமிழ்நாடு முழுவதும் பேர் சொல்லி கூப்பிடுறது, தீர்க்கதரிசனம் சொல்றது, கலர் சொல்றது, அப்படிப்பட்ட ட்ரெண்ட் ஓடிட்டு இருந்த காலம். சரி இப்படி தான் ஊழியம் செய்யணும் போல் இருக்கு நம்மளும் அப்படின்னு நான் இறங்கி செஞ்சேன். அப்போ கொஞ்சம் சத்தியம் தெரிஞ்சவங்க, உபதேசம் தெரிஞ்சவங்க, எப்பா நீ செய்யக்கூடாது, அவங்க செஞ்சுட்டு போட்டு, உனக்கு வேண்டாம், சத்தியத்தை மட்டும் சொல்லு, உபதேசத்தை மட்டும் சொல்லு, மக்களை அதுக்குள்ள வழி நடத்து, அது போதும் அப்படி திட்டிவிட்டாங்க. இவங்களுக்கு போடாம நம்மளை செய்ய விட மாட்டேங்கிறாங்க அப்படி சொல்றான் பிசாசு. உன்னை வளர விட மாட்டாங்க பார்த்துக்க. இவங்க இப்படிலாம் சொல்லி மட்டம் தட்டுவாங்கன்னு சொல்றது யாரு? சாஸ். அந்த தாட்ஸை கொண்டுறது சாஸ். அதனால அதை விட்டுட்டேன். வேண்டாண்டா, எங்கிட்டோ பிசாசிட்ட போய் சிக்கிடக்கூடாது, ஊழியம் ஓடி ஜாத்தாங்கையில் போய் மாட்டிடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் விட்டுட்டேன்.
வேதத்தில் இருக்கா அதை மக்களுக்கு சொல்லுவோம். யார் ஃபாலோ பண்ணுறாங்களோ ஃபாலோ பண்ணட்டு, மற்றவங்க பிசாசுக்கு செவி கொடுத்து போகிறவங்க போகட்டும் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. முதலாவது ஆசாரிய ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாகி நீங்களும் நானும் இப்போ ஆசாரிய கூட்டம் என்ற இடத்துல நின்று நாம் சிந்திச்சு நாம் நினைவுபடுத்திக்கிட்டு போகிற முதல் வார்த்தை எபிரேயர் நிருபம் 11ஆம் அதிகாரம் 4, 5, 6 வேகமாக வாசிங்க. விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் ஆவிக்குரிய பலியில முதல் பலி என்ன தெரியுமா? விசுவாசமாகி பலி. எந்த விசுவாசம்? வகை வகையா சொல்லுவான் அந்த அதிகாரத்தில், 11ஆம் அதிகாரத்தில் எபிரேயர் நிருபம் ஆக்கியோ. பொதுவான விசுவாசம் இருக்கு, வளர்ச்சிக்குரிய விசுவாசம் இருக்கு, பரிபூர்ணமான விசுவாசம் இருக்கு. இது பேசிக்கில் உள்ள ஃபெய்த். தேவனை தேடுகிறவர்கள் முதலாவது அவரிடத்தில் தேடி ஒரு காரியத்தை கேட்டா அவர் பதில் தருவாரு, பலன் தருவார்னு விசுவாசிக்கணும். ஜெபம் பண்ண போறேன்னு சொல்றாங்க, ஜெபம் பண்றாங்க, அது கேட்டுச்சா கேட்கலையா, அதுக்கு பதில் வந்துச்சா பதில் வரலையா, வருஷம் எத்தனை ஆச்சு, ஒன்றும் கண்டுக்கிறது கிடையாது. அதுக்கு பேர் விசுவாசமா? பதில் வரணும். நீங்கள் ஜெபத்திலே விசுவாசம் உள்ளவர்களாக எதை கேட்டுக்கொள்வீர்களோ அதை நான் உங்களுக்கு. அப்ப ஜெபக்கூட்டம்னு கூடி வர்றோம். அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டாரா? சரி கேட்டாருன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு பதில் வந்துச்சா? எவ்வளவு நாள்ல பதில் தந்தாரு? ஏதாவது நீ அதை சிந்திக்கிறியா? ஜெபத்துக்கு போறோம். நல்லது, ஜெபக்கூட்டத்துக்கு போறது நல்லது, ஜெபத்தில் பங்கெடுப்பது நல்லது, ஜெபிப்பது நல்லது. அந்த ஜெபம் தேவனை தேடுகிறவன் அவர் உண்டென்றும் அவர் ஜெபிக்கிற இடத்துல பிரசனமாகிறார். அவரிடத்திலே கேட்டுக்கொள்கிறது எதுவோ அதை தேவன் செய்கிறார் என்ற விசுவாசம் இருக்கணும். முதல்ல இதை பலி மாதிரி கொண்டு வரணும். ஆட்ட மாட்ட புறாவை பலியா கொண்டு வர்ற மாதிரி முதல்ல நம்முடைய இதயத்திலிருந்து விசுவாசம் வரணும். ஒருத்தன் மயன் இழுப்பு அது பிடிச்சி வெட்டிக்கிட்டு கிடக்குறான், கொண்டு வந்து ஊழியக்காரங்கள்ட்ட விட்டாரு. அந்த தகப்பன் சோமாக்க முடியல. இப்போ ஏத்தனை வர்றாரு, என்னடா பிரச்சனை என்ன? அது இவனுக்கு ஒரே இழுப்பு வியாதி, எந்த இடத்துல எல்லாம் அந்த சாசு சுத்தாவி மாதிரி வந்து பிடிச்சிக்கிறது, நுரையா கக்குறான், எந்த கை காலை வெட்டிக்கிட்டு விழுந்துடுறான், தீயை கண்டாலும் விழுகிறான், தண்ணியை கண்டாலும் விழுகிறான். ஐயா உங்கள் ஊழியக்காரங்கள்ட்ட கொண்டு வந்தேன், சோமாக்க முடியல, நீங்களாவது சோமாக்குங்க. அப்போ ஆண்டவர் சொன்னார், நீ விசுவாசிக்கிறியா? ஓ இதயத்தில் விசுவாசம் இருக்கா? அதை பலிபீடத்தில் வை. கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லாமல், எல் முனை அளவு கூட உனக்குள்ளே சந்தேகம் இல்லாமல், ஒரு தீர்க்கமான திட்டமான ஒரு விசுவாசம் உனக்குள்ளே இருக்குமானால் அதுதான் விசுவாசமாகி பலி. நான் தேவனை தேடுகிறேன், ஜெபிக்கிறேன், இந்த காரியத்திலே கர்த்தர் செவி கொடுப்பார், இதை செய்வார் என்ற நல்ல நிச்சயத்தோடு நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் மேல் வைக்கப்படுகிற நிச்சயமும் அதுதான் விசுவாசம். எல்லாரும் கூடுறாங்க, எல்லாரும் ஜெபிக்கிறாங்க, நானும் ஜெபிக்கிறேன், ஆளோட ஆளா அழுதாலம் ஓவாச்சின்னு சொன்ன மாதிரி. அப்படிப்பட்ட ஜெபமெல்லாம் நமக்கு வேண்டாம். இதுவரைக்கும் அப்படிப்பட்ட விசுவாசம் இருந்துச்சுனாலும் போதாது. அசைக்க முடியாத நம்பிக்கை, சந்தேகப்படாத விசுவாசம். சந்தேகத்தை உள்ள வச்சுக்கிட்டு நடந்தா நடக்கட்டும், நடக்காட்டா போகட்டும். எது விசுவாசம்?
தெய்வம் ஒருத்தர் இருக்கிறார், அவர் பாதத்துக்கு போறேன், அவரை நான் தேடி போறேன், அவரிடத்துல ஜெபம் பண்ண போறேன், கேட்க போறேன், அவர் என்னை கைவிட மாட்டார், செய்வார் என்ற நம்பிக்கையோடு போய் உட்கார்ந்து அந்த சொல்ல ஆண்டவர்கிட்ட பேச. தேவன் ஒருவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அந்த விசுவாசத்தை ஒரு பலியாக வைக்கணும். விசுவாசம் இல்லாமல் தேவனை தேடினால், சமுசயப்படுகிறவனாய் தேவனை தேடினால், சந்தேகத்தோடு தேவனை தேடினால், அவிசுவாசத்தோடு தேவனை தேடினால் உங்கள் காரியங்கள் வாய்ப்பது அரிது. 99 வயசு வரைக்கும் ஆடிக்கிட்டு இருந்துச்சு ஆபிரகாமுக்கு விசுவாசம். 99 வயதில் கூப்பிட்டாரு, டே அப்ரஹாம், இனி நீ ஆபிராம் என்று உன்னை கூப்பிட மாட்டாங்க, இனி ஆபிரகாம்னு உன் பேரை மாத்துறேன். உன் முன்னாடி சாராயின்னு கூப்பிட்டு இருக்காங்க, நீ சாராய் இல்லை சாரால். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆபிரகாம்னா உன் குடும்பத்துக்கு மட்டும்தான்டா தகப்ப, நான் உலகத்திற்கு நான் உயர்த்த போறேன்னு சொன்னேன். அதுதான் அவனுக்கு பேர் ஆபிரகாம். சாராயினா அந்த குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டும்தான் தாய், உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் தாயாக மாத்துகிறேன் தான் சாரான். உன்னிடத்திலிருந்து ஜாதிகள் புறப்படுவார்கள், உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் புறப்படுவார்கள், நான் உன்னை அப்படி ஆசீர்வதிப்பேன், உயர்த்துவேன். மெசொப்பொத்தேமியாவிலே அவனுக்குள்ளே இருந்த விசுவாசம் வேறு. ஆரானிலிருந்து புறப்பட்டு 75 வயசுல ஆரானிலிருந்து புறப்பட்டார். 99 வயசு வரைக்கும் அவருடைய விசுவாசம் ஆடிக்கிட்டு தான் இருந்தது. 99வது வயசு வரும்போது ஆண்டவர் கூப்பிட்டாரு, டே நீ எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாயிரு, என் அழைப்பு ஒன்றை இருக்கு, என் தரிசனம் ஒன்றை இருக்கு, நான் உன்னை ரொம்ப சிநேகிக்கிறேன், போதாது போதாது, எனக்கு முன்பாக நடக்கிற நடை, எனக்கு முன்பாக வாழ்கிற வாழ்க்கையில ஒரு உத்தமம் இருக்கணும்டா, வலிவி வலிவி போகிற வாழ்க்கையை விட்டு வெளியே வா. விசுவாசிக்கிற பேர்ல இருந்துகிட்டு அவிசுவாசியா வாழ்ந்துட்டு இருக்காத, வெளியே வா அவிசுவாசத்தை விட்டு. எல்முனை அளவு கூட சந்தேகம் இருக்கக்கூடாது. 99 வயசுல ஆண்டவர் கூப்பிட்டு அவன்கிட்ட சொன்ன உடனே அவன் விசுவாசம் கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லாதபடி, அதைத்தான் பவுல் எழுதுவான், திரளான ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக்குவேன் என்று சொன்னவரையும் சொன்னவருடைய வார்த்தையையும் இருதயத்திலே விசுவாசித்து அவன் என்ன செய்கிறான்? அறிக்கை பண்ணுகிறான். சந்தேகப்படாமல், அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல், தன்னை அழைத்தவர், தன்னை இந்த பூமியிலே தேர்ந்தெடுத்தவர், இத்தனை ஆண்டுகளை நடத்தி கொண்டு வருகிறவர், தம்முடைய வாக்குறுதியை, தம்முடைய வார்த்தையை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று விசுவாசித்து தேவனை மகிமைப்படுத்தி அந்த விசுவாசத்தில் வல்லவனானான். அப்பொழுது வயசு 100 கிட்ட வந்துருச்சு. 100 தொடக்கம். 99வது வயசு வரைக்கும் ஆடி ஆடிக்கிட்டு தான் இருந்தான். அவருடைய விசுவாசத்தில் ஆட்டம் இருந்தது, வலுவுதல் இருந்தது. அந்த 99வது வயசுல கர்த்தர் பேசினார்ல, அப்போ ஆண்டவருடைய வார்த்தை அவனை உறுதிப்படுத்திடுச்சு, கன்ஃபார்ம் பண்ணிருச்சு. தேவன் அதற்காக அவனோடு இடைப்பட்டுக் கொண்டே வருகிறார். 99வது வயது வரும்போது நீ எனக்கு முன்பாக நடந்து, விசுவாசத்தில் உத்தமம் வேணும், அவர் மேல் வைத்திருக்கிற அன்புல உத்தமம் வேணும், அவர் மேல் வைத்திருக்கிற பாசத்தில் உத்தமம் வேணும். அவர் நடத்தினா போதாது, அவருக்கு முன்பாக நடக்கிற நடக்கை முக்கியம். அதனால எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாயிரு அப்படின்னு. அன்னைக்கு பிடிச்சது அவனுக்குள்ள விசுவாசம். கரு உண்டானது மாதிரி உண்டாச்சு, விசுவாச கரு. அதோடு அவன் உத்தம வாழ்க்கைக்குள்ள வந்தான். அவன் பேர் மாற்றப்பட்டது. கரெக்டா 100 வயது தொடங்கும் போது ஈசாக்கு பிறக்க ஆரம்பிக்கிறான். அவனுக்கு 100 வயதான போது ஈசாக்கை பெற்றார். அப்ப அது வரைக்கும் ஏன் வாக்குறுதி நிறைவேறல?
சந்தேகம் உள்ள இருக்கு. அவர் மேல சந்தேகம் இருக்கா? அவர் மேல வைத்த அன்பு, பாசம், நேசம் அது குறைஞ்சிருக்கா? அப்புறம் எத்தனை வாக்குத்தத்தம் வந்தாலும் வாக்குத்தத்தம் நிறைவேறது தாமதமாகும். வாக்குத்தத்தம் உனக்கு தந்திருப்பாரானால் அதை நிறைவேற்ற அவர் வல்லவர். ஆனால் சீக்கிரத்தில் நிறைவேறணுமானால் நீ அவருக்கு முன்பாக உத்தமர்களாக மாற, உத்தமிகளாக மாற. அது நடக்காதுன்னு நீ சொன்னினா வாக்குத்தத்தமும் நடக்காது, அது தள்ளிட்டே போகும். எப்போ மனம் திரும்புறியோ, எப்போ உத்தமையாக உத்தமனாக மாறுறியோ, அப்போ அவருடைய வாக்கு தத்தத்தை கர்த்தர் சடனா நிறைவேற்றுவார், சீக்கிரத்தில் நியாயம் செய்வார். மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ? தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிட்டு கொண்டே இருக்கிறாங்க பாரு, அவங்க விஷயத்துல நியாயம் செய்வார். சீக்கிரத்தில் நியாயம் செய்யும் போது விசுவாசம் சரியா இருக்கணும், சந்தேகம் இல்லாத விசுவாசம். இந்த விசுவாசம் ஒரு பழி, ஆவிக்குரிய பலி. விசுவாசம் இருக்கான்னு பாருங்க. அந்த விசுவாசத்தில் நம்ம ஆண்டவர்கிட்ட நெருங்கும்னா அது ஒரு பலி. இதுக்கு ஆபேல காரணம் காட்டார். காணிக்கையை செலுத்தும் போது காயின் செலுத்துவதை விட ஆபேல் செலுத்தினது மேன்மையான பலி. என்ன விசேஷமா? இவன் தொழில் விவசாயம், அவன் தொழில் ஆடு வைக்கிறது. அதனால அவன் தொழில கிடைச்சதை கொண்டாந்து ஆண்டவருக்கு காணிக்க வைக்கிறான், இவன் தொழில கிடைச்சதை இவன் காணிக்க வைக்கிறான். இதுல என்ன வித்தியாசம்? ஆண்டவர்கிட்ட காணிக்கை செலுத்துறதுக்கு வரும்போது பாவரிக்கும் பாவ மன்னிப்பும் முக்கியம். ரத்த சிந்தனை இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. அதனால காயின் பலி செலுத்தினாலும் சரி, ஆபேல் பலி செலுத்தினாலும் சரி, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது என்னன்னா, முதல்ல உங்க பாவங்களை மன்னிக்கிறதுக்குரிய பலியை செலுத்துங்க. அதான் பாவ அறிக்கை செய்யுங்க, பாவங்களை மன்னிக்கும்படி கேளுங்க. அவர் மன்னிச்சுட்டார் என்ற நிச்சயம் வந்துருச்சா, அதுக்கப்புறம் நீங்க காணிக்கை செலுத்துங்க, பலி செலுத்துங்க. அப்ப மேன்மையான பலி விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியை பார்க்க மேன்மையான பலியை செலுத்தினான், அது ஆவிக்குரிய பலி. பாவம் மன்னிக்கப்பட்ட பிறகு கர்த்தருக்கு நீங்கள் எதை செய்தாலும் அந்த பலி மேன்மையான பலியாக எண்ணப்படும். பாவம் மன்னிக்கப்படாமல் செய்யக்கூடாது, மனசாட்சி சுத்தமாக்காம செய்யக்கூடாது. அதை கிளியர் பண்ணிட்டு செஞ்சீங்கன்னா அதான் மேன்மையான பலி. இது ஒரு ஆவிக்குரிய பலி. ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். அவன் மர்வமாக போகிற பரிசுத்தவான்களுக்கு அடையாளம் ஏனோக்கு. அவன் மர்வமாய் போயிட்டான். அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பு இந்த பூமியில மனைவி பிள்ளைகளோட வாழ்ந்தான் பத்தியா? அப்ப வாழும்போது தேவனோடு நடந்தான் என்ற சாட்சியை அவன் பெற்றான். ஏனோக்கு வாக் வித் காட், தேவனோடு நடந்தான். அவன் ஆவினால் நடத்தப்பட்டான். மனைவி இருந்தது, பிள்ளைகள் இருந்தது, குடும்பம் இருந்தது. அவன் தேவனோடு இசைந்து வாழ்வதற்கு அதெல்லாம் தடை இல்லை. குடும்பத்தை சிலர் தடையாக எண்ணுகிறார்கள், தடை இல்லை. அதன் மத்தியிலே வாழும் கிருபை அளிக்கிறவர் அழைத்த தேவன். அப்படிப்பட்ட மனைவி, அப்படிப்பட்ட பிள்ளைகள், அப்படிப்பட்ட புருஷன், அப்படிப்பட்ட தொழிலே, அப்படிப்பட்ட வியாபாரம், அவைகளுக்கு நடுவில் தேவனோடு வாழ முடியும். ஏனோக்கு வாழ்ந்தா மத்தியிலா, அது மேன்மையான பலி. இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு அதெல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ முடியாதியா அப்படின்னு நீ நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உன்னை ஏமாத்திட்டு இருக்கான் பிசாசு. அவங்களுக்கு மத்தியில் உன்னை வாழும்படி செய்கிறவர் தாயா கர்த்தருடைய ஆவியானவர். உன்னால முடியுமையா? இல்லை அது அப்படி இது அப்படி இதெல்லாம் இருக்கும்போது எப்படி இது எப்படி இருக்கு? அதனால நடக்க முடியும், நடக்க வைக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். நீ நான் இந்த குடும்பத்தோடு இணைந்து வாழ முடியாது, இந்த தொழிலை செய்து வாழ முடியாது, இந்த வருமானத்தை வச்சுட்டு வாழ முடியாது. வாழ வைக்கிறவர் உன்னை என்னை அழைத்திருக்கிறார். இப்படிப்பட்டவர்கள் நடுவிலே சாட்சியாய் வாழும்படி கர்த்தர் நம்மை வேறு விரித்திருக்கிறார். வாழ வப்பாரியா? ஆவியானவர் உண்மையில் பரிபூர்ணமாக இறங்கட்டும், உன்னை நிரப்பட்டும், அவர் நடத்துவார். சாது சொல்லுவா, இதெல்லாம் இருக்கும்போது எப்படிடா உன்னால ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ முடியும்?
உடனே நம்ம சொல்லணும், விட பிசாச வாழ வைக்கிறதுக்கு தாண்டா வாழ வைக்கிற ஆவியானவர் என்னோடு இருக்கிறார் என்று சொல்லுங்க. அவன் உங்களை விட்டு ஓடி போவான். நீங்க சொல்ல மாட்டிய, ஆமா ஆமா நீ சொல்ற மாதிரி தான் அப்படி நீ கோஆபரேட் பண்ணினா அவன் தோல்ல கையை போட்டுருவான்ல, வாடா மச்சின்றான்ல. அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே கர்த்தரோடு வாழ்ந்தாரே, அந்த குடும்பத்தின் நடுவில் வாழலையா, அந்த மனைவியோடு வாழலையா, அந்த பிள்ளைகளோடு வாழலையா, வாழ்ந்தான். வாழ வைக்கிற தேவனுடைய கிருபை உன் மேல இருக்கும், அவருடைய இரக்கம் உன் மேல இருக்கும். நிச்சயமா உன்னை வாழ வைப்பார். அழிப்பதற்கு அழைத்தார் இல்லை இல்லை, வாழ்ந்து காட்டுவதற்காகவே அழைத்தார். உன்னால முடியும். எப்படி முடியும்? உன் மேல இருக்கிற பரிசுத்த ஆவியின் பலன். ஆவியானவர் உனக்கு ஆலோசனை தருவார், வழிகாட்டுவார், நடத்தி கொண்டு போவார். நிச்சயமாக அவரோடு இணைந்து நீ வாழும்போது அந்த குடும்பத்தின் வச்சுக்கிட்டு உன்னால வாழ முடியும், அந்த வருமானத்தை வச்சுக்கிட்டு வாழ முடியும், அந்த பிள்ளைகளோடு வாழ முடியும். முடியும். முடியாதுன்னு சொல்றவன் சாத்தான், முடியும்னு சொல்ல வைக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். உன்னால சொல்ல முடியலைன்னா நீ சாத்தாங்கையில் இருக்கேன்னு அர்த்தம். கண்டுபிடிச்சிக்க. வஞ்சகாவி இன்னதென்றும் சத்திய ஆவி இன்னதென்றும் இதை வச்சே நீ புரிஞ்சுக்கிற. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால மேன்மையான பலி, விசுவாசமாகிய பலி. அடுத்து 1 சாமுவேல் 15, 22, 23. அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். அப்ப பாருங்க, சவுல அபிஷேகம் பண்ணி ராஜாவா வச்சிருக்காரு. அந்த நாட்டை அவன் கையில கொடுத்துருக்காரு, மக்களை அவன் கையில கொடுத்துருக்காரு. இப்ப சாமுவேலே நடத்திருக்காரு. அவர் தான் சவுல அபிஷேகம் பண்ணது. அவர் மூலமா ஆவியானவர் பேசுறாரு சவுல்ட்ட. ஏய், நீ போய் அந்த அமலேக்கியரெல்லாம் என்ன செய்யணும்? கொல்லணும். வேரடி வேரடி மண்ணோட பிடிங்கிறேன், எதையும் தொடக்கூடாது, ஒன்று கூட இல்லாம அழிச்சிரு அப்படின்னாரு. இவன் யுத்தத்துக்கு போறான். யுத்தத்தில் ராணுவத்தை தட்டிக்கிட்டு யுத்தத்துக்கு போறான். யுத்தத்துக்கு போனா அங்க உள்ள ராஜாவை பார்க்குறான். ஏய், இவன் நம்மள மாதிரி நல்லா இருக்கானே அப்படின்ட்டு அவனை ஃப்ரெண்ட் ஆகிக்கிட்டான். அடுத்து எப்போ யுத்தத்துக்கு போனாலும் அந்த மக்களில் முக்கிய நல்ல வீர தீர உள்ளவர்கள் எல்லாம் அரெஸ்ட் பண்ணி சேர்த்துக்கிடுவாங்க. அடுத்து ஆடு மாடு கொள்ளை பொருள் செல்வம், அந்த பொருளாதாரம், அதில் அந்த முதல் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஒதுக்குறான். எல்லாம் ஃபர்ஸ்ட் குவாலிட்டியில் இந்த பக்கம் வந்துருச்சு. அடுத்து பார்க்குறான், அந்த ஆடு மாடு முக்கியமான மிருகங்களை எல்லாம் பார்க்குறான். பார்த்தா ரெண்டாவது பார்க்குறான் பாருங்க. பார்த்த உடனே இன்னும் நல்லதாக தெரியுது அவனுக்கு. ஒரு செகண்ட் குவாலிட்டி இந்தா பை. மறுபடி பார்க்குறான், மண்ணும் நல்லாவே தெரியுது அவன் கண்ணுக்கு. அப்போ தேர்ட் குவாலிட்டி. இப்படி பொருளாதாரத்தை 3ஆ பிரித்து அப்படி எடுத்துகிட்டு வந்துட்டான். அந்த ராஜாவை கொல்லலை, அவனை பிடிச்சிட்டு வந்துட்டான். வந்து நாட்டில் எல்லாத்தையும் தன்னுடைய பாதுகாப்புக்குள்ளே வச்சுட்டான். ஷாமுவேல் வர்றான். வந்த உடனே சொல்றான், நான் கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்தேன், நீர் சொன்னபடியே முறை நிறைவேற்றி விட்டேன். உடனே சொல்லுவான் நடத்திப்புக்காரன் ஷாமுவேல், எப்பா நீ ஆண்டவர் சொன்னபடியே செஞ்சுட்டேன்னு சொல்ற, அப்ப என் காதுல விழுகுதே இந்த ஆடுகள் மாடுகளுடைய சத்தம், அதுவா? அது தேவனுக்கு என்ன டெக்னிக்கலா பேசுறான் பாருங்க. பரலோகம் போக முடியுமா? மறு வாழ்க்கைக்காகத்தான் உங்களை என்னையும் கர்த்தர் அழைச்சிருக்காரு. ஏமாந்துடக்கூடாது. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, செகண்ட் குவாலிட்டி, தேர்ட் குவாலிட்டின்னு பிரிச்சு ஆண்டவர் எதை அழிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டாரோ, எவைகளை விட்டு நீ விலக வேண்டும் என்று கர்த்தர் சொல்லிவிட்டாரோ, தேவ சத்தம் உனக்கு நேராக வந்து விட்டதோ, உடனே அர்ப்பணிச்சிடனே.
அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாத. அழிக்க வேண்டிய விஷயத்தை வச்சுக்கிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாத. இதெல்லாம் இல்லாம வாழ முடியாதுன்னு சொல்லாத. வாழ வைக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலேயா. உன்னை அழைத்த ஆண்டவர் உனக்கு பலன் தருவார். இதை வச்சா நீ பிழைக்க போற. சவுலே, உன்னை இதுக்காகவா ராஜாவாக்கிறார்? இப்படி பண்ணிட்டேடா. பண்ணி போட்டு எல்லாம் ஆண்டவருக்காக தான் அப்படி செய்யறேன். ஆண்டவருக்காக லஞ்சம் வாங்கணுமாயா? ஆண்டவருக்காக பொய் சொல்லி சம்பாதிக்கணுமா? ஆண்டவருக்காக களவாண்டு கொண்டு காணிக்க கொடுக்கணுமா? ஜாக்கிரதையா இருக்கணும். சாத்தா கிட்ட போய் சிக்கிறாதீங்க. வேண்டான்னு ஆண்டவர் சொல்லிட்டாரா? உனக்கு வேண்டாம். அழின்னு சொல்லிட்டு உடனே அழிச்சிரு. என்னென்ன காரியம் எனக்கு பிடிக்காது, வேண்டாம், உன் வாழ்க்கையில் இருக்க வேண்டாம், அழிச்சிரு, எடுத்துரு, விட்டு விலகிறேன் கர்த்தர் சொல்லுவாரானால் விலகிரு. வாலிப இச்சைகளுக்கு விலகி ஓடு. எல ஊழியக்கார தீபத்தை பார்த்து சொல்ற, வாலிப இச்சைகளுக்கு உன் வாலிப பருவம் முடிகிற வரைக்கும் அந்த இச்சை போராடிட்டே இருக்கும். சிக்கிறாத, விலகி ஓடு. அதுல பிசாசு சொல்லுவான், என்ஜாய் பண்ணி பாரு, கொஞ்சம் சந்தோஷமாயிரு, அவனைப்பாரு இவ்வளோப்பாரு, எவ்வளோ சந்தோஷமா இருக்காது அப்படி சொல்லுவான். குடுகுடுப்பக்கார மாதிரி. நல்லா இருக்கு பாரு, நல்லா இருக்கு பாரு, இன்பமா இருக்கு பாரு, என்ஜாய் பண்றான் பாரு, என்ஜாய் பண்றான் பாரு. உன் மனசுல பேசிட்டே இருப்பான், அந்த தாட்ஸை கொண்டுட்டே இருப்பான். ஏமாந்துடாத. உன்னுடைய அழைப்பு விசேஷமானது, உன்னுடைய அபிஷேகம் விசேஷமானது, உன் சபை விசேஷமானது, உன் கையில கொடுக்கப்பட்ட ஊழிய விசேஷமானது. சாதிச்சுட்ட ஏமாந்துடாத, தைரியமா இருக்கணும். அதனால ஆண்டவர் உன்ட்ட என்ன சொன்னாரோ அதுக்கு ஒபே பண்ணிரு. நீனா ஜூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காத. சவுல் சுயநலமா சில காரியங்களை ஜூஸ் பண்ணா. அப்பா சாமுவேல் சொல்லுவாரு, டே கர்த்தர் என்ன பேசுறாரு உன்ட்ட, அதுக்கு தானே நீ செவி கொடுக்கணும். என்ன சொன்னாரோ அதுக்கு தானே கீழ்ப்படியணும். அதை விட்டுட்டு ஆண்டவருக்காக நான் அதை செய்கிறேன், ஆண்டவருக்காக அதை செய்ய, எதை ஆயிலும் என்னத்தையாலும் செய்யக்கூடாது. தெரியாம பாடிட்டாரு அப்பா. எதையாலும் செய்யக்கூடாது. அவர் சொன்னதை மட்டும் செய்யறவன் தான் பரலோகத்துக்குள்ள வருவான். அதான் சாமுவேலு சவுலுக்கு சொல்லி கொடுக்காரு. அவர் என்ன சொன்னாரு, நீ என்ன கேட்ட அவர்கிட்ட? அவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது முக்கியமா, பழி செலுத்துறது முக்கியமாடா? ஆண்டவருக்கு சொல்றதா பெருசு? அதனால உன்னுடைய ராஜ்யம் உன் கையிலே நிலை நிற்காது, பிடுங்கப்படும். உன்னை விட உத்தமன் யாரு எப்படி கர்த்தர் பாப்பாரு, அவன் கையில கொடுத்துருவாரு. கீழ்ப்படிதல் மேலானது. உன்ட்ட என்னெல்லாம் பேசியிருக்காரு, என்னெல்லாம் சொல்லியிருக்காரு, எத்தனை தடவை பேசியிருக்காரு? தரிசனத்தில் பேசியிருக்காரா, சொப்பனத்தில் பேசியிருக்காரா, தீர்க்கதரிசனத்தில் பேசியிருக்காரா, வாக்குத்தத்தத்தில் பேசியிருக்காரா, தேவனுடைய தாசன்மார்கள் செய்திகளை கொடுக்கும்போது பேசியிருக்காரா? கீழ்ப்படி. அதை விட்டுட்டு நீனா சூஸ் பண்றது, நீனா டிசைட் பண்றது, நீனே டிசிஷன் எடுத்துக்கிறது. சவுல் மாதிரி இழந்துடக்கூடாது ராஜ்யபாரத்தை. கடவுள் உன்னை நம்பி அபிஷேகம் பண்ணியிருக்கார். மேலான இடங்களுக்கு அவர் கொண்டு போவார். உன்னுடைய கிரீடத்தை நீ இழந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. உன் கையில ஒரு ஆளுகை, ஒரு அதிகாரம் தேவன் தந்திருப்பாரு, இழந்துடாத. கீழ்ப்படிதல் முக்கியம். அவன் அதை செய்யல, அதனால அவன் ராஜ்யபாரத்தை இழந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 21:3. பலியிடுவதை பார்க்கிலும் நீதியும் நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு பிரியம். இதுதான் இந்த பலி, பெரிய பலி, ஆவிக்குரிய பலி. நீதியும் நியாயமும் செய்யணும். அது மனசாட்சி சுத்தமா இருந்தா தான் முடியும். நியாயப்பிரமாணத்தை கையில் வச்சிருக்கிறவன கல்லை எடுத்துருவான். இந்த பொம்பளைய கை மையமா பிடிச்சிட்டோம், மோசே சொல்றாரு கல்லெறிஞ்சு கொள்ளணும்னு. நீர் என்ன சொல்லுகிறீர்? இது எதுக்கு? உன் கையில் நியாயப்பிரமாணம் இருக்கு, உனக்கு தான் உபதேசம் தெரியுமில்ல,
நீ கல்லறிஞ்சு கொள்ள வேண்டியது இங்கே ஏழை கூட்டிட்டு வர, நம்மளை சிக்கல்ல இழுத்து விடுறது, ஆவிக்குரியவர்களை சிக்கல்ல இழுத்து விடுறதுக்காக வர்றது, தேவசித்தம் செய்யறவங்களை சிக்கல்ல இழுத்து விடுறது. கல்லறிஞ்சு கொள்ளணும்னு மோசே சொல்லியிருக்காரு. நீங்க எல்லாம் பிரமாணம் போட்டவங்க, மோசையை தலைவராக்குறவங்க, அப்புறம் எதுக்கு இங்க கூட்டிட்டு வர? அப்ப ஆண்டவர் சொன்னார், உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லறிகள். அப்ப அவங்களுக்கு மனசாட்சி இருந்ததுனால தங்கள் மனசாட்சியினாலே கடிந்து கொள்ளப்பட்டு ஒவ்வொருவராய் எழுதிட்டான். இவங்க போகும்போது நம்ம பார்க்க கூடாது, அவர் குறிஞ்சி எழுதிட்டு இருக்காரு. ஏன்னா நேருக்கு நேரம் பார்த்தா ஒரு பேரும் போக மாட்டான். அந்த கல்லை வச்சு அவன் நெஞ்சில இடிச்சுக்கிட்டு அவனே சாகணும். எல்லா பயிலும் பாவி. ஆனா மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கு பத்தியில, அங்கதான் நீதி நியாயம் இருக்கும். அந்த காலத்துல மனசாட்சி இருந்துச்சு அநேக பேருக்கு. அந்த மனசாட்சியினாலே கடிந்து கொள்ளப்பட்டார்கள். இவனை கல்லறியக்கூடிய தகுதி எனக்கு இல்லை, எனக்கு இல்லை, எனக்கு இல்லைன்னு அவன் கல்லை தூக்கிட்டு வந்தவன் கல்லை போட்டுட்டு போயிட்டே இருந்தான். மனசாட்சி, நல் மனசாட்சி. உங்களுக்கும் எனக்கும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு பரிசுத்தமான ஒரு மனசாட்சியை இறைவன் தந்திருப்பாரானால் அந்த மனசாட்சியிலே தங்கி இருப்பதுதான் நீதி நியாயம். அதுல தான் இரக்கம், கருணை, காருண்யம். இது எல்லாம் பிறப்பிக்கிற இடம் மனசாட்சி. நீதி நியாயத்தோடு செயல்படுகிறவர்கள் ஆவிக்குரிய பலி செலுத்துகிற கூட்டம். மனசாட்சியே இல்லாத கூட்டம். நீதி நியாயம் செய்ய மாட்டான், நீதி பேச மாட்டான், நியாயம் பேச மாட்டான். அப்போ கையுமையுமாய் பிடிக்கப்பட்ட அந்த பெண்ணை கல்லறிஞ்சு கொள்றதுக்கு தகுதி உள்ள ஒரே நபர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஏன்னா நியாய பிரமாணத்தின்படி நீதி தவறாமல் போய்கிட்டு இருக்கிறவர் இரட்சகராய் இயேசு கிறிஸ்து. அவர் இப்படி நிமிர்ந்து பார்த்தாரு, என்னம்மா உன்னை கல்லறிஞ்சு கொள்றதுக்கு வந்தாங்களே, அவங்க உன்னை ஆக்கணிக்குள்ள தீர்க்கலையா, கல்லறிஞ்சு கொள்ளலையா? இல்லை சாமி, கல்லறிஞ்சு கொள்வதற்கு அவங்களுக்கு தகுதி இல்லைன்னு போயிட்டாங்க. கல்லறிஞ்சு கொள்றதுக்கு தகுதி உள்ள மனசாட்சி உடையவர் இரட்சகர் இயேசு மட்டுமே. நல் மனசாட்சி உடையவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே. நீதி நியாயம் உடையவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே. இரக்கமும் கருணையும் காருண்யம் உள்ளவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே. அவர் அந்த இரக்கத்தை பயன்படுத்தி, அந்த கருணையை காருண்யத்தை பயன்படுத்தி, அந்த நீதி நியாயத்தை பயன்படுத்தி அவர் சொன்னார், ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கலையே, நானும் உன்னை ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கவில்லை, மன்னிக்கிறேன், இனி பாவம் செய்யாது. மேன்மையான பலி நீதி நியாயம் செய்கிறது. இதெல்லாம் மேன்மையான பலி, இதெல்லாம் ஆவிக்குரிய பலி. நாம் ஆவிக்குரிய பலிகளை செலுத்தும்படிக்கு கூட்டி கட்டப்பட்டு வருகிற ஆசாரிய கூட்டம். எபிரேயர் 13:15 சொல்லியிருக்கு. நம்ம எப்பவும் செய்யறோம் இல்லையா? என்ன எழுதியிருக்கு? எபிரேயர் 13:15. ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். பாருங்க, இது நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். ஸ்தோத்திர பலி புரிஞ்சு சொல்றோமோ, புரியாம சொல்றோமோ, தெரிஞ்சு சொல்றோமோ, தெரியாம சொல்றோமோ, எப்படியோ ஸ்தோத்திரம் சொல்றீல்ல, அது ஆவிக்குரிய பலி என்று எபிரேய நிருப ஐக்கியம் நமக்கு எழுதி உணர்த்துகிறார். உதடுகளின் கனி என்றும் பலி என்றும் ஸ்தோத்திரத்தை குறிப்பிடுகிறார். பரிசுத்தாவினாலே நிரப்பப்பட்ட தெய்வ மக்கள் எப்போதும் ஸ்தோத்திர பலி செலுத்திக்கிட்டே இருக்கணும். எப்போதும் எக்காலத்திலும் அவரை துதிக்கும் துதி, அவரை நான் ஸ்தோத்தரிப்பேன், அவருடைய துதி என் வாயில் இருக்கும், எப்போதும் இருக்கும், எக்காலத்தில் இருக்கும். அப்ப 24 மணி நேரமும் இறை மக்களுடைய வாயிலே இருக்க வேண்டிய பலி ஸ்தோத்திர பலி. ஜெபம் பண்ணாலும் ஸ்தோத்திரம் பண்ணணும், ஸ்தோத்திரத்தோடு தான் ஜெபிக்கணும். ஆராதனை செஞ்சாலும் ஸ்தோத்திரத்தோடு தான் ஆராதிக்கணும். ஆண்டவர் நமக்கு குடும்பத்தில், நமக்கு, நம்ம பிள்ளைகளுக்கு, புருஷனுக்கு, மனைவிக்கு நன்மை செஞ்சாருன்னா அந்த நன்மைக்கு நன்றி உணர்வை காட்டுறதுக்கு ஸ்தோத்திரம் பண்ணணும். ஆண்டவரிடத்துல சின்ன நன்மை பெரிய நன்மை எதை பெற்றாலும் நம்ம ஸ்தோத்திர பலி செலுத்தணும். ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறார்.
அப்போ இறைமக்கள் ஆவிக்குரிய பலி செலுத்தும்படியாக ஆசாரிய கூட்டமாக கட்டப்பட்டு வரும்போது அந்த ஆவிக்குரிய பலியில ஃபர்ஸ்ட் நமக்குள்ள ஃபெய்த் இருக்கணும். ரெண்டாவது அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிதல் இருக்கணும். மூணாவது நம்முடைய சபைக்குள்ளே நம்முடைய குடும்பத்துக்குள்ளே நீதி நியாயத்தோடு தான் பேசணும், முடிவெடுக்கணும். இஷ்டப்படிலாம் செய்யக்கூடாது, நம்ம சாதகமானவர்களுக்கு ஏதுவாக முடிவுகள் எடுக்கக்கூடாது. அடுத்து தேவனை ஆராதிக்கிற நேரம், பாடுற நேரம், ஜெபம் பண்ற நேரம், எல்லா நேரத்திலையும் ஸ்தோத்திர பலி சேர்த்துக்கிட்டே இருக்கணும். ஸ்தோத்திர பலிகளை செலுத்துறது அது ஒரு ஆவிக்குரிய பலி. துதி ஆராதனை செய்கிறோம், ஆராதனை ஸ்தோத்திரம் வந்துகிட்டே இருக்கணும். அவர் செஞ்ச நன்மைகளுக்காகவும் ஸ்தோத்திரம் சொல்லணும், அவரை மகிமைப்படுத்துறதுக்காகவும் ஸ்தோத்திரம் செலுத்தணும். ரெண்டும் நம்ம வாயிலிருந்து வந்துட்டே இருக்கணும். அந்த உதடுகளின் காலை என்றும் ஸ்தோத்திர பலி என்றும் அது சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்து 16 வசனம், எபிரேயர் 13:16 சொல்லியிருக்கு, வாசிங்க. அன்றையும் நன்மை செய்யவும் தான தர்மம் பரவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாய் இருக்கிறார். நன்மை செய்யணும், தான தர்மம் பண்ணணும், அது ஒரு ஆவிக்குரிய பலி. கிறிஸ்தவர்கள் செலுத்த வேண்டிய பலி, ஆவிக்குரிய ஆசாரியர்கள் செலுத்த வேண்டிய பலி. நன்மை செய்ய உனக்கு திராணி இருக்கும் போது செஞ்சிரு, திராணி இல்லாத போது உன்னால செய்ய முடியாது. தானம் பண்ணு, தர்மம் பண்ணு. நித்திய ஜீவனுக்கு போக அழைக்கப்பட்டவர்கள் செய்யக்கூடிய ஒன்று தானம், தர்மம். இது ஒரு ஆவிக்குரிய பலி. அப்ப நமக்கே பத்தாது, நம்ம குடும்பத்துக்கே பத்தாது, நம்ம பிள்ளைகளுக்கே பத்தாது, உண்மைதான். ஆனா அதுக்கு நடுவில் நீ செஞ்சிரு, உன் கையில வருமானங்கள் வரும்போது செஞ்சிரு. திராணி இருக்கும்போது செஞ்சிரு. செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே, நன்மை செஞ்சிரு. நான் ஆவிக்குரியவன், நான் ஆண்டோடைய ராஜ்யத்துக்குரியவன், நான் ஆண்டோடைய பிள்ளை, எனக்கு வர்ற வருமானத்தில் எனக்கு என் குடும்பத்துக்கு மட்டுமல்ல, அதுல கொஞ்சம் நான் தானம் பண்ணணும், தர்மம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி செய்யணும். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன், சொல்லுங்க, இந்த பலிகளின் மேல் தேவன் பிரியமா இருக்கிறார். இது ஒரு ஆவிக்குரிய பலி. கடைசியா ஒன்றை சொல்லிட்டு முடிக்கிறேன். சங்கீதம் 51:16. பலியை நீர் விரும்புகிறதில்லை, விரும்பினால் செலுத்துவேன், தகன பலியும் உமக்கு பிரியமானதல்ல. சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றீங்க? தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். இதுதான் ஆவிக்குரிய பலியிலேயே சிறந்த பலிப்பா. நீ கொடுக்கிற காணிக்கையை விட, தசமபாகத்தை விட, நீ கூடி வந்து கூட்டத்தில் நிரப்புதலை காட்டுறதை விட, நீ ஆண்டவருடைய சமூகத்தில் வந்த உடனே உன் இருதயம் உடையனு, அக்கினி இறங்குறது, மெழுகு உருகிறது, தீக்கு பக்கத்தில் போகும்போது பஞ்சு பற்றி பிடிக்குது, நீ எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் பற்றி கொள்கிறது பஞ்ச. இது போல உன்னுடைய இருதயம், இருதயம் உடையனு. தேவ சமூகம் இறங்குற இடத்துல, தேவ பிரசனை இறங்குற இடத்துல ஓ கடின உள்ள உடையனுமியா. தொடர்ந்து செஞ்சுட்டே இருந்தா உன் இருதயம் கடினமாயிரும். அந்த கடின இருதயத்தை உடைக்கிற ஒரே ஒரு இடம் தேவ சமூகம். அந்த இடத்துல நீ உடைஞ்சிட்டேன்னு வை, அழுதுட்டேன்னு வை, நீ செலுத்துற எல்லா பலியை விட மேன்மையான பலியா கர்த்தர் அதை அங்கீகரிப்பார். நொறுங்குண்டு நறுங்குண்டு ஆவி உள்ளவர்களிடத்திலே தேவன் வாசமாயிருப்பார். ஆவியானவர் சந்தோஷமா தங்கி இருப்பார். பாவம் செய்ததுனால அழுகிறது இல்லப்பா, பாவம் செய்யாட்டாலும் நீ அழுகணும். தேவ சமூகம் வந்துட்டாலே நீ அழுவ. ஒரு பாடலை பாடிட்டு இருக்கும் போதே உன்னை அறியாம கண்கள் இருந்து கண்ணீர் ஓடும். நீ ஆராதிக்கும் போது கண்ணீர் ஓடும். நீ ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கும் போது கண்ணீர் ஓடும். சபைக்காக, தேசத்துக்காக, ஊழியக்காரர்களுக்காக தேவ சமுத்திரம் முழங்கால் படிக்கும் போது கண்ணீர் ஓடும். நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான ஆவியை நீர் புறக்கணி. 2 சொட்டு கண்ணீரை வடிச்சு இதயத்தை உடைச்சு காரியம் நடக்கும். உன் ஜெபம் கேட்கப்படும். உன் குடும்பத்திற்கு பிரச்சனை மாறும், மறையும். உன்னுடைய எதிர்கால தேவைகள் எல்லாம் அற்புதமா கர்த்தர் சந்திப்பார். எல்லாரும் எந்திரிப்போமா?
சில நிமிடங்கள் கண்களை மூடுறோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே தங்கி இருக்கிறார், நம்முடைய சபைக்குள்ளே தங்கி இருக்கிறார். காலையிலிருந்து கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டே இருக்கிறார். பல ஆங்கிள் கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டு கொண்டே இருக்கிறார். ஆவிக்குரிய பலிகளை செலுத்தும்படி ஆசாரிய கூட்டமாக கர்த்தர் இந்த எல்லைக்குள்ளே நம்மை கூட்டி சேர்த்து கட்டி எழுப்பிக் கொண்டே வருகிறார். அதிலே ஆவிக்குரிய பலிகளில் சில காரியங்களை நாம் சிந்தித்தோம். இதை எந்தெந்த பலி கர்த்தருக்கு ஆவிக்கேற்ற பிரகாரமாக செலுத்தி இருக்கிறோம், செலுத்தாதவர்கள் செலுத்தணும். நம்மை ஆசாரியராக மாற்றி இருக்கிறார். அதுக்காக சிலுவிலே இரட்சகர் இயேசு தொங்கி இருக்கிறார், ரத்தம் சிந்தி இருக்கிறார். அந்த ரத்தத்தின் புண்ணியத்தினாலே உங்களுடைய என்னுடைய மனசாட்சியை கர்த்தர் கழுவி இருக்கிறார், சுத்தம் பண்ணி இருக்கிறார். அதை உறுதிப்படுத்த முடியாத அபிஷேகத்தை நம்ம ஊத்தி இருக்கிறார். ஆண்டவரே இயேசுநாதா, என்ன ஆசாரியனாக மாற்றி இருக்கிறீரே, உமக்கு சோத்திரம். எல்லாரும் கண்களை மூடி அவருக்கு சோத்திர பலி செலுத்துங்க. என்ன ஆசாரியனா மாற்றி இருக்கிறேன் ஆண்டவரே. ஆசாரிய கூட்டமா எங்களை கூட்டி கட்டி எழுப்பினீரே, எங்களை சபையாக நீர் அங்கீகரித்து ஆசீர்வதித்து வழி நடத்துகிறீரே, உமக்கு சோத்திரம், உமக்கு சோத்திரம், உமக்கு சோத்திரம். இதயத்தின் ஆழத்திலிருந்து அந்த சோத்திரம் பலிகளா வரட்டு, ஆவியானவர் அதை செய்யட்டும். தேவனுடைய வார்த்தையை கேட்டமே, வாயை திறங்க. உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம் ஸ்தோத்திரமா தான் சொல்லுங்க.